ஆன்மவர்களுக்கு அன்பு வணக்கம். உண்மையான ஞானமும் உங்களது நல்ல கர்மாவும் மட்டுமே உங்களுக்கு அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுவர். இறை தூதர் டாக்டர் இளங்கோ அவர்கள். நேத்திக்கு போகும் ஃபைனலாக முடிக்கும்போது அந்த ஃப்ரீக்குவன்சி பற்றி சொல்லி முடிச்சிருங்க அப்படின்னு சிலர் சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த ஒன் பேஜ் முடிச்சிடுறேன். ஷேம் அப்படிங்கிறது 20 ஃப்ரீக்குவன்சி, குல்ட்டி அப்படிங்கிறது 30, அப்பத்தி 50, கிரீஃப் 75, ஃபியர் 100, டிசைர் 125, ஆங்கர் 150, ப்ரைட் 175, கரேஜ் 200, நேச்சுரலிட்டி 250, அக்செப்டன்ஸ் 350, ரீசன் 400, லவ் 500, ஜாய் 540, பீஸ் 600, என்லைட்மெண்ட் 700 and 1000. இது எல்லாருக்குமே தெரியும், சர்ச் பண்ணாலும் நீங்கள் எடுக்க முடியும். பட் இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால் அந்த 525 அப்படிங்கிறது தான் மிரக்கல் ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அடுத்தடுத்த வகுப்பில் இதை வகுப்பு எடுக்க போகிறவங்க வந்து இதை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் கேட்டதுனால இந்த ஃப்ரீக்குவன்சி மட்டும் சொல்லிட்டேன். டிவைன் ஃப்ரீக்குவன்சி தனித்தனியாக இருக்குது. அது எப்படி இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஃப்ரீக்குவன்சியை மனதோடு எப்படி ஒன்றிணைக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அது எப்படின்னா ஒரு ஸ்டோரியாக சொல்லலான்னா, அதாவது கதை ராமர் வந்து வில்லு வச்சுட்டு போகிறாரு. ஃபைட் பண்ணி அந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வில்லு வச்சுட்டு போகும்போது அது ஒரு தவளை மேலே வச்சுட்டு போயிடுவார். வாரக்கணக்கு, மாதக்கணக்கு, வருஷக்கணக்கு ஆகிடும். அது அப்படியே இருக்கும். அப்போ திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த தவளை இல்லை, தேரை அழுதுகிட்டு இருக்கும். அப்போ அவர் ஐயோ அப்படின்னு பரிதாபப்பட்டு, நீங்கள் என்ன சொல்லியிருக்கக்கூடாதா, உன் மேலே வந்து வில்லு வச்சுருக்கேன், அம்பு வச்சுருக்கேன், சொன்னாக்க நான் எடுத்து விட்டுருப்பேன்ல, இத்தனை வருஷம் ஆயிருக்கே அப்படின்னு சொல்லும்போது அந்த தேரை அழுதுகிட்டே சொல்லிச்சா, அதாவது ஊரார் அடித்திருந்தால் ராமா என்று எழுதிடுவேன், அடித்ததே ராமா என்றால் யாரை சொல்லி எழுதிடுவேன் ராமா, வச்சதே நீங்கள் வச்சது தானே, அதனால் எனக்கு யாரை சொல்லி எழுதுறதுன்னு தெரியல அப்படின்னா. இது வந்து கதை எல்லாருக்கும் தெரிஞ்சு அதில் சொல்லப்படுகின்ற விதம், அடுத்த செகண்டே இறைவனாக போற்றக்கூடியவர், அவதாரமாக கருதக்கூடிய ராமர் வந்து அந்த தேரைக்கிட்ட மன்னிப்பு கேட்குறார். அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இது வந்து ஒரு கதை சொல்லப்பட்டது. அப்போது அந்த தன்மை இருக்கு இல்லையா, நாங்கள் எவ்வளோதான் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அந்த மைண்ட் ஃப்ரீக்குவன்சி தான் நம்ம இந்த ஃப்ரீக்குவன்சி சொல்கிறோம். இது நம்பர் தான். ஆனால் இந்த இந்த நம்பரை வந்து மனரீதியாக மாற்றத்துக்கு கொண்டு வரது இருக்கு இல்லையா, அது வந்து படிப்படியான செயல்கள் மூலம் தான் வரும். இன்னும் இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, அன்பிற்கிறைந்த மறைதிரு கேப்டன் அவர்கள் வந்து அவரோட ஆண்டாளர் இன்ஜினியரிங் காலேஜ் நான் ஒர்க் பண்ணும் பொழுது, ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு ஆனுவல் டே நான் ப்ரோக்ராம் நடத்துகிறேன். ப்ரோக்ராம் நடத்தி முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் ப்ரைஸ் பண்ணுறாரு. வந்திருக்கின்ற பெரியவர்களுக்கு வணக்கம், மாணவர்களுக்கு வணக்கம் அப்படின்ட்டு, பேராசிரியர்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறுத்திட்டு அவர் சொன்னார், உங்கள் பேர் என்னன்னாரு. நான் சொன்னேன் ஆசை தம்பின்னு. உங்களை போன்ற ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் எனக்கு கிடைத்தது நான் செய்த புண்ணியம். நானும் என்னுடைய தாய் தந்தையரும் செய்திய புண்ணியத்தின் பலனாக இந்த மாதிரி ஆசிரியர்கள்லாம் எனக்கு கிடைச்சிருக்கீங்க அப்படின்னாரு. அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் கூட ஒரு விஷயத்த மனப்பூர்வமாக சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அவர் கூட ரொம்ப வருஷம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவர்கிட்டேருந்து என்னால் விலக முடியாததுக்கு காரணம் அந்த உயர்வான, மற்றவர்களுடைய உயர்வான அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த தன்மை அப்படிங்கிறது கடவுளின் தன்மை என்று பெயர். அவர் சொல்லணும்ல, அது காசு கொடுத்தா அது என்னோட வேலை. அது அதை பார்க்குறேன், காம்பேரிங் பண்ணுறேன், சொல்கிறது என்னோட வேலை. எல்லாரோட வேலையும் அதுதான். ஒரு டீச்சர் பண்ணுற வேலை தான் நானும் பண்ணேன். ஆனாலும் கூட அந்த ப்ரைஸுங்கிறது நல்லா பண்ணுங்கிறதோட சொல்லலாம். நான் செய்த புண்ணியம் அப்படின்னு சொல்கிறதுங்கிறதுலாம் உச்சகட்டம். அது உச்சகட்டம். அது ஃபஸ்ட் இயர் முதல்ல தானே நீ இந்த மாதிரி உங்களை மாதிரிலாம் கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியத்தால் நீங்கள் கிடைச்சிங்க. அந்த அந்த ஒரு வார்த்தை இன்றைய வரைக்கும் என்னை ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு மனிதர் சொல்லுகின்ற பொழுது, இப்போ கூட அவர் சொல்கிறாங்க, நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் நான் வந்து அவர் கூட பல ஆண்டுகள் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அரசியல் மாறுபாடு இருந்தாலும் கூட எனக்கு தெரிஞ்சு அவர் கெட்டவர்னு ஒருத்த கூட சொன்னதில்லை. ஆட்சிக்கு ஓட்டு போடாமல் நிறைய பேர் இருந்திருக்கலாம், ஆனால் சொன்ன அத்தனை பேருமே ஒரு நல்லவர்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த தன்மை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, மற்றவர்களின் மீது அவர் காட்டுகின்ற அன்பும், தவறு செய்கின்ற பொழுதும்
தவறு செய்யும் திருப்பி கோவம் டக்குன்னு வரும். ஆனால் அடுத்த செகண்ட் அவர் கோவப்பட்டன்னு தெரிஞ்சாலே அடுத்த செகண்ட் யாராக இருந்தாலும் சாரிம்பார். நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ மனிதன் என்பவன் தெய்வமாக முடியும் அப்படிங்கிறது அந்த ஃப்ரீக்குவன்சி நான் சொன்ன விஷயங்கிறது இதுதான். ஸோ இதன் பிறகு இந்த ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறத உங்களால் மிக எளிதில் ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தோட நிறைவு செய்கிறேன். அடுத்தது வந்து முக்கியமாக டாக்டர் சொன்னது என்னென்னா, இங்கே வந்து இறை சேவை செய்வதற்காக இந்த கேலண்டர் ஒர்க்கு மற்ற ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. இதில் யாரெல்லாம் விருப்பம் இருக்கீங்களோ எல்லாருமே வரணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்கிறாரு. அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து லொக்கேஷன் போடுறேன். சென்னையில் உள்ளவர்கள் அல்லது வெளியிலேருந்து இருக்கிறவங்க காலையில் 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் வரலாம். ஏற்கனவே கேட்டிருந்தவங்க வந்து மிஸ்ஸஸ் சண்முக சுந்தரி இல்லை சண்முக பிரகாஷ் அவங்களோட ஒய்ஃப் வந்து கேட்டிருந்தாங்க. அவர் கோவையிலேருந்து பேசினார். அவங்க மிஸ்ஸஸ் இங்கே இருக்கிறாங்க, அவங்க நான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கலைவாணி ஓசூர்லேருந்து இங்கே வந்திருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க. பரிமலா மேடம், பிரசாத் ஜே, ரவிக்குமார், பத்மா மேடம், மீரா மேடம், பவானி மேடம், சண்முக சுந்தரி மேடம், ஆவடி, நிறைய பேர் இருக்கிறீங்க. அதில் யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன், எத்தனை பேர் வேணாலும் வரலாம். எத்தனை பேர் வர்ற விருப்பமாக இருக்கீங்க? என்னப்பா யாருமே இங்கே வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? வெளியிலேருந்து வர்றவங்க நான் வெளியூராக தான் வந்துடுவேன் சார் அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரியுது. உள்ளூராக தான் வந்துடுவேன்னு வரும் சார். நாங்கள் இல்லை இல்லை இங்கே இருக்கிறவங்க வந்தால் போதும். நான் முன்னாடியே பேசியிருந்தேன். வேறு யார் யார் வர்றீங்க? எங்களுக்கெல்லாம் வர விருப்பங்க ஐயா. கலா மேடம் பத்தியா வராங்க. ருக்மிணி மேடம் டெஃபினட்டாக நீங்கள் வாங்க. ஆல்ரெடி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக 10 மணிக்கு வந்துருங்க. சரி, இது டாக்டருடைய அன்பான அழைப்பு. நிச்சயமாக எல்லாருமே வருவீங்கன்னு நினைக்கிறேன். சென்னையில் மேக்ஸிமம் இருப்பாங்க. வெளியூரில் இருக்கிறவங்களும் சரி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் டாக்டர். அதனால் 10 மணிக்கு இங்கே இருக்கிற மாதிரி வந்துருங்க. ஜெகதீசன் சார் இங்கே இருப்பாங்க, அவர் கோஆர்டினேட் பண்ணுவார். கண்டிப்பாக எல்லாருமே வந்துருங்க. வர்ற காசியா இருக்கு, கர்மா விட மாட்டேங்குதுங்க சார். கர்மா விடாதவங்கள் கர்மா வந்து கழிக்கிறதுக்கு அங்கிருந்தே பண்ணலாம். வரணுங்கிற எண்ணம் போதும். நீங்க உங்களோட எண்ணம் என்ன பண்ண முடியும்? கேலண்டர் ஒர்க் பண்றதுக்கும் மற்ற சில சேவைகள் இருக்குது, அதை பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அது வர்றதுக்கு தான். வெளியில சார் இங்கிருந்து என்ன பண்ண முடியுமோ சொல்லுங்க சார். டெஃபினட்டா நீங்க அங்கிருந்து ப்ரேயர் பண்ணலாம். சரிங்க சார். அது போதும். ஓகே, நன்றி. எல்லாரும் வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியூர்ல இருந்து தான் பேசுறாங்க தவிர உள்ளூர்ல வரக்கூடிய ஆட்கள் இன்னும் பேசல. ரொம்ப ஆசையா இருக்குங்க எங்களுக்கு ஐயா. சொல்றேன், வெளியூர்ல இருந்து இருக்கிறவங்க தான் பேசுறாங்க. சார் நான் கிளம்பி வரட்டுமா, நான் வரணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணணும்? உள்ளூர்ல இருக்கவங்கள ஒருவேளை கிளம்பிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. சரி கிளம்பலன்னு யாரும் உள்ள, சரி நான் சென்னையில இருக்கேன் கிளம்பி வர்றேன் அப்படிங்கிற மாதிரி யாரும் வரல. யார் இது? சண்முக சுந்தரி கண்டிப்பா 100% வரீங்க. பரிமலா மேடம், அவங்க மீரா மேடம் கேட்டுட்டு இருந்தாங்க, பத்மா மேடம், ரவிக்குமார் இருப்பாப்ல, பிரசாத் சார் வருவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வாங்க. யாரெல்லாம் வர முடியும், கூட 10 பேர் கூட்டிகிட்டு வந்தாலும் சரி கண்டிப்பாக வாங்க. நன்றி. இது ஒன்று. அடுத்து வந்து குழந்தைவேல் சார் வரல. இன்னொரு விஷயம், டாக்டர் சொன்ன விஷயங்கள் 1ஆம் தேதி அவர் வெரி பிகினிங்லேருந்து ஆரம்பிச்சிலேருந்து இப்போது வரைக்கும் டாக்டர் பேசின விஷயங்கள் எந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத சேர்வதாகவும் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக டாக்டர் சொன்னது. குழந்தைவேல் அவருடைய தலைமையில் 9 பேர் கிட்டத்தட்ட அமைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைவேல் ஏற்கனவே பேசியிருக்கார், அவர் இன்னும் வரல. அவர் வந்து இதில் எடுத்துப்பாங்க. ஸோ இதன் பிறகு டாக்டர் பேசுகிற விஷயம் இருக்கு இல்லையா, அதில் டவுட் இருக்குது, பதில் கொடுக்கறது அப்படிங்கும்போது ஒரு டீமாக செயல்படலாம். அந்த இதில் முக்கிய பொறுப்பாக குழந்தைவேல் சார் எடுத்துப்பார். அவர் கீழே 9 பேர் இருப்பாங்க. அதனால் எல்லாமே இது தொடர்பாக ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னாக்க அவர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவார். அவருடைய நம்பர் நான் சொல்கிறேன், அவரே உங்களுக்கு போடுவார். 2 ஓகே. ஸோ என்னோட உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி. இப்போ ஜெகதீசன் சார் வந்து கர்மா ஆற்றலை பற்றி உங்களுக்கு வகுப்பு எடுப்பார். அதை விட என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட்டு, ஒரு 30 நாள் இருக்கு இல்லையா மாதத்துக்கு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் கிளாஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஜெகதீசன் சார்னா, நாளைக்கு பிரசாத் சார், அப்புறம் யாராவது ஒருத்தர், அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் கிளாஸ் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். லேடிஸ் ஜென்ட்ஸ் அது மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 30 நாட்களுக்கும் 30 நபர் கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் டாக்டர் சொன்ன மாதிரி இந்த இதை எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரியும் எல்லாரும் எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் இருக்கும். அதேமாதிரி இங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி டெஃபினட்டாக வரலாம். 4 மணிக்கு இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒர்க் இருக்கும். இந்த லைவ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறங்கிற விஷயத்த பற்றுறது எல்லாருமே இங்கே வரலாம். யார் யார் விருப்பம்னு முன்னாடி சொல்லிவிடுங்க.
அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்களே வந்து இங்கேருந்தே லைவ் பண்ணலாம். அப்படிங்கிறதும் என்னுடைய கருத்தாக உங்களிடம் வைத்துக்கொள்கிறேன். இன்னைக்கு ஜெகதீசன் சார் பேசுவார். நாளைக்கு யாருங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் அப்படிங்கிற மாதிரி வரலாம். நன்றி. ஜெகதீசன் சார், நீங்கள் பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இப்போ சாரோட இதுல பார்த்தோம்னா நம்ம கர்மாவை பத்தி எல்லாருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கிறவங்க எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இப்போ புதுசா வந்திருக்கவங்களுக்கு ரீகால் பண்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம பிகினிங்ல இருந்து சின்ன ஓப்பனிங் ஒரு இன்ட்ரோ மாதிரி ரீகால் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய ஐயா டாக்டர் இளங்கோ ஐயா அவர்கள் சொல்றது வந்து கர்மாவோட பத்தி நிறைய விஷயங்கள் நமக்கு சொன்னாலும் இது வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், என்ன மாதிரி விஷயமா இது கொண்டு போறோம். இது நிறைய பேர் புதுசா வர்றாங்க. அவங்க எல்லாருக்குமே என்ன டவுட்னா இதுல வந்து டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்னு கொடுத்துருக்கோம், பட் வந்து இது வந்து மெடிக்கலா கர்மாவா என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படிங்கும்போது சார் சொல்ற விஷயங்கள் வந்து இங்க வந்து உடம்புக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கிடையாது, நம்ம ஆன்மாவுக்கான ட்ரீட்மெண்ட் தான் இங்க கொடுக்குறோம். ஆன்மாவை சரி செஞ்சா உங்களுடைய அனைத்து வியாதிகளும் அனைத்து உங்களுடைய குறைகளும் அனைத்து பிரச்சனையும் வந்து சால்வ் ஆகும் தாங்கிறது தான் இதோட மெயின் மோட்டிவ். இந்த மோட்டிவ் அதை நோக்கி தான் நம்ம பயணப்படுறோம். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம கிறிஸ்டல் மெடிடேஷன் மற்ற இது எல்லாமே வந்து செகண்டரியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்க அது கர்மா தான் இதுக்கு எல்லாத்துக்கான பிரச்சனைகளுக்கான எல்லாத்துக்கான காரணமும் அதுதான் அப்படிங்கிறது தான் சார் சொல்ற விஷயம். ஸோ ஏன் இதை முன்னிறுத்தி கொண்டு போறாங்கன்னா, நீங்க உங்களுடைய பிறப்பு வந்து நம்ம வந்து யாருமே வந்து யோசிக்கிறதே கிடையாது. நம்ம வந்து பிறக்கும் போது நீங்க எல்லாருமே திங்க் பண்றோம் இந்த ஒரு டிவைனோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம், இப்போ பிறக்கும்போது நம்ம என்ன பண்றோம், என்ன எதுக்காக இந்த பிறப்பு எடுத்திருக்கோம், பிறப்பு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எங்க போறோம், இந்த ஒரு விஷயம்தான் நம்ம வந்து ஒரு நம்மளுடைய தேடலா இருக்கும். அந்த தேடலுக்கு நடுவில் நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயங்களை பத்தி யாருமே திங்க் பண்றதே இல்லை. ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில எப்பயோ ஒரு வாட்டி நம்ம திங்க் பண்ணியிருப்போம். ஆனா அதுக்கு அடுத்த டெப்தா நம்ம வந்து அதை பத்தி யோசிச்சிருக்கவே மாட்டோம். அதுக்கான காரணமோ நமக்கான புரிதலோ இல்லை அதுக்கான தேவையோ இருந்திருக்காது. ஏன்னா நம்ம ரொட்டீன் லைஃப்குள்ள ஒரு மாயைக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருப்போம். எப்போதுமே பாத்தீங்கன்னா காலையில நம்ம என்ன சாப்பிடலாம், அடுத்தது மதியானம்னா என்ன வேலை இருக்கு, நைட்டு முடிவோம், ஃபுல் டயர்ட் ஆகும், மறுபடியும் வந்து படுத்துருவோம். நெக்ஸ்ட் டே இப்ப நம்ம அடுத்தது எங்க டிராவல் போவோம், ஏதோ போவோம். பட் நம்மளை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம அடுத்தது யாரு, நம்ம யாரு அப்படிங்கிற செல்ஃப் அந்த பரிசோதனைங்கிறது வந்து நம்ம பண்ணிருக்கவே மாட்டோம். ஒரு சில பேர் அதை பண்ணிருப்பாங்க, அவங்க தான் இந்த தேடல் எல்லாம் கொண்டு வருவாங்க. மீதி உள்ளவங்க எப்படி இங்க வராங்க அப்படிங்கும் போதுதான் சார் சொல்றது, வி ஆர் பிளஸ்டு பீப்புள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க அது இருந்தாதான் இந்த குரூப்புக்குள்ளேயே வந்திருக்க முடியும். இது வந்து இப்போ உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எப்படி ஒரு கர்மா ஒரு காரணமா இருக்குதோ, இப்ப உங்களுடைய நோய்களுக்கு வேற உங்களுக்கு உறவுகள் சரியாம அது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாம் எப்படி கர்மா காரணமா இருக்குதோ, அதே மாதிரி உங்களுடைய பக்தி டிவைன்ல போறதுக்கு, உங்களுடைய இறைநிலை அடையிறதுக்கும் நீங்கள் முற்பிறவியில் செய்த நல்ல கர்மாவும் உங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச நல்ல ஒரு நல்ல ஒரு நல்ல கர்மா தான் இதுக்கான முக்கிய காரணமா இருக்கும். ஏன்னா ஒரு தப்பு செஞ்சா எப்படி உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குதோ இது கிடைக்குதோ, அதே மாதிரி நீங்க டிவைன்ல வர்றதுக்கும் நீங்க முற்பிறவியில ஏதோ ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்கணும், அல்லது உங்களுடைய உறவினர்கள் அவங்களுடைய 7 தலைமுறைகள்ல உள்ளவங்களும் நல்ல விஷயம் செஞ்சிருக்காங்க, அப்போதான் இந்த இதுல இருக்கு. அதே மாதிரி நம்ம டாக்டர் ஐயா கூட நீங்க டிராவல் ஆகிறதுக்கும் முற்பிறவியில நீங்க ஏதோ ஒரு விஷயத்த அவரோட கனெக்டிவிட்டி இருந்திருக்கும். ஏன்னா அந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு கனெக்டிவிட்டிங்கிறதுக்கான ரீசன் அது ஒரு முக்கிய காரணமா இருக்கு. ஸோ இந்த பிறப்புல நம்ம 3 விஷயத்த வந்து ஐயா வந்து அதை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. அதாவது வந்து இது பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம், இந்த பிறப்பு எதுக்காக எடுத்திருக்கோம், அடுத்த பிறப்பு நம்ம எங்க போக போறோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. ஸோ இதுல நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும், இந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம், நம்மளுடைய மெயின் இது பாத்தீங்கன்னா பணம் வரவு. மெயினா நம்ம இதுல வந்து மெயின் பிரச்சனை மனிதனோட சந்தோஷமான வாழ்க்கைக்கு மெயினா நம்ம வந்து பிரதானமா பாக்குறது பண வரவு, அடுத்தது அன்பான உறவுகள், முழுமையான பரிபூர்ண ஆரோக்கியம். இந்த 3த்தையும் கிடைக்கிறதுக்கு ஐயா கொடுக்கிற மிக முக்கியமான இது வந்து 18 இறை கட்டளைகள். இந்த 18 இறை கட்டளைகள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுல வந்து லாஸ்டா வந்து இப்போ வந்து சோசியல் சர்வீஸும் நன்றி உணர்வு இதெல்லாம் சேர்த்திருக்காங்க. அது 18 இறைகள் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த விஷயங்களை என்னென்ன அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு அடுத்தது கிறிஸ்டலை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தி ஃப்ரீக்வன்சி, சார் சொல்றாங்களே ஃப்ரீக்வன்சியோட எப்படி கனெக்டிவிட்டி ஆகுது. அதாவது கிறிஸ்டலோட மெயின் யூசேஜ் என்னன்னா, நீங்க இறைநிலை அடையிறதுக்கு
இது வந்து ஒரு மொபைல் மாதிரி நீங்க எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் கடவுளோட எப்படி கனெக்டிவிட்டி பண்றதுக்கான ஒரு டூல் தான் கிறிஸ்டல். கிறிஸ்டலோட அதே மாதிரி நீங்க மெடிடேஷன் பண்றதும் அதுக்கான விஷயங்கள் தான். இந்த 3 விஷயங்களையும் வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ஒரு அந்த 18 இறை கட்டளைகளிலே எல்லாமே கொடுத்துட்றாங்க. என்னென்ன விஷயங்கள் நீங்க பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருது. அதே மாதிரி நீங்க இறைநிலை அடையிறதுக்கு நார்மலா வந்து உலகத்துல பல்வேறு நிலைகள் இருக்கு. அதுல முக்கியமா நம்ம பார்த்தோம்னா 4 மார்க்கம் சொல்றாங்க. நிறைய மார்க்கம் இருக்கு, அதுல 4 மார்க்கம் சொல்றாங்க. அதுல பக்தி மார்க்கம்னு ஒண்ணு இருக்கு, ஞான மார்க்கம்னு ஒண்ணு இருக்கு, தியான மார்க்கம்னு ஒண்ணு இருக்கு, யோக மார்க்கம்னு ஒண்ணு இருக்கு. இந்த 4 மார்க்கத்துல நம்ம எதை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, பக்தி மார்க்கம் நம்ம அதிகமா ஃபாலோ பண்றது இல்லை. ஏன்னா சார் வந்து நீங்க கோயிலுக்கு போய் கும்பிடணும் அந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்லைன்னு சொன்னதுனால ஞான மார்க்கத்தை தான் நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். இந்த ஞான மார்க்கத்துல என்னென்ன விஷயங்கள் நம்ம நிறைய இருந்தாலும் இதுல கர்மாவை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், யோக மார்க்கத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த 3 விஷயத்தையும் இன்பில்ட் பண்ணி தான் அந்த ஞான மார்க்கத்துல வருது. சோ இங்க ஞான மார்க்கத்துல பக்தி மார்க்கம்னா என்னங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். பக்தி மார்க்கம்ங்கிறது எப்போதுமே நம்ம முனிவர்கள் ரிஷிகள் இவங்கெல்லாம் அந்த மாதிரி இது இருந்தாலும் முக்கியமா உள்ளது கடவுளை வந்து நம்பி அவங்களுடைய இது வந்து இது பண்றதுதான். அதாவது பக்தியில கடவுள் வேற நம்ம வேறன்னு இருந்தாலும் ஒரு ஒரு ஃபைன் டியூன்ல நானும் கடவுள் ஒண்ணு அப்படிங்கிறது போறதுதான் பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கத்துல சிரவணம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து கடவுளை பத்தின புகழை வந்து பாடுறது, கதைகளை கேட்கறது. அதாவது வேற ஏதாவது இது கோயில்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம பழைய கதைகள் எப்படி புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்க கதைகள் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது சிரவணம். அதாவது பக்தி மார்க்கத்துல 9 வகையா அதை பிரிக்கிறாங்க. 9 வகைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் முதல் வகைங்கிறது சிரவணம். இறைவனோட புகழையும் கதைகளையும் வந்து கேட்கறது. என்னென்ன நம்ம ராமாயணத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, கீதையில என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு அதுல பாத்தீங்கன்னா கீதையில சொல்லாத விஷயமே இல்லை. எல்லாமே வந்து எப்படி திருக்குறள்ல எப்படி இது சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி கீதையிலையும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குரான்லயும் சொல்லியிருக்காங்க, பைபிள்லயும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இந்த கதைகளா எதுக்கு சொல்றாங்கன்னா ஈஸியா நமக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ ஒரு விஷயத்த நீங்க டைரக்டா சொல்றதை விட கதைகளை சொல்லும் போது நமக்கு ஈஸியா புரியும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து சிரவணம்னு சொல்லி அது பிரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது கீர்த்தனம் அப்படிங்கிறாங்க. கீர்த்தனம்ங்கிறது கடவுளை பத்தின பாடல்கள். இப்போ நிறைய திருவாசகர்ல இருந்து எல்லாருமே பாடல்கள் பாடினது இறைவனுக்காக. இவங்க எல்லாருமே பாடினதுக்கான ரீசன் வந்து அது இறைவனை அடைவதற்கான. இறைவனை வந்து பாடலால அதுவும் ஒரு இதுலயும் கனெக்டிவிட்டி எங்க வருதுன்னா அதுவும் ஃப்ரீக்வன்சி தான். இந்த பாடல் பாடுறதுக்கு நம்ம சார் அடிக்கிறதுக்கு ஆசை சார் சொல்றதுக்கான ரீசன் ஃப்ரீக்வன்சி எங்க உள்ள வருதுன்னா பாடல்கள் தான். பாடல்கள் மூலமா அவங்க வந்து கீர்த்தனைகள் பாடுறது மூலயமா இறைவனை அடையிறதுக்கு தான் இந்த கீர்த்தனைகள் பாடப்பட்டது. ஏன்னா நம்ம அப்போ வந்து இவங்களுக்கு இப்ப நமக்கு ஐயா நமக்கு கொடுத்துருக்க மாதிரி அப்போ கிறிஸ்டல் கிடையாது, இது கிடையாது. இப்ப நம்ம அந்த ஒரு புரிதலோட போறோம். இப்போ அதுக்கு முன்னாடி பண்றதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச வழிகள் தான் கீர்த்தனை. இறைவனை பத்தி பாடல்களை பாடுறது, கோயில்ல பாடுறது. இன்னும் பாத்தீங்கன்னா ஊர் ஊரா வந்து பஜன் பாடிட்டே போவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணதுக்கான ரீசன் வந்து அது வந்து இறைவனை அடைகிறது தான். அதுக்கு அடுத்தது ஸ்மரணம் அப்படிம்பாங்க. அது வந்து மந்திர ஜபம். அதாவது எப்போதுமே வந்து சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எப்போதுமே வந்து ஓம் சொல்றது, நமசிவாய சொல்றது, சில மந்திரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரி மந்திரங்களை வந்து எவ்ரிடே வந்து இறைவனை நினைச்சு அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி பண்றது சமரணம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பாத சேவனம். பாத சேவனம்ங்கிறது தொண்டு செய்யறது. இறைவனுக்கு வந்து கோயில்ல பண்றது, அங்க வந்து சிவனடியார்கள் எல்லாம் செய்வாங்க இல்லையா. அந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன கோயில் திருப்பணிகள், அந்த அதாவது பாலடைந்த கோயில்கள் எல்லாம் போயிட்டு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அங்க இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செய்வாங்க. அதாவது சிவனடியார்கள் வந்து அதை இப்ப நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றாங்க. அது ஒரு வந்து குரூப்பாவே வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா கோயிலும் வந்து எந்த கோயில் இருந்தாலும், எந்த சிவன் கோயிலா இருந்தாலும் எந்த கோயிலா இருந்தாலும் அதை கிளீன் பண்ணுவாங்க. சோ அங்க இருக்கிற ஆமா உழவரப்பணி வந்து கண்டினியூவா பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி உள்ள இதுதான் பாத சேவனம். ஓ சரி, மியூட்ல இருக்கீங்க. மியூட்ல ஆயிட்டீங்க. ஓகே. பாதசேவனுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அர்ச்சனம் அப்படின்னு சொல்றாங்க. அர்ச்சனம்ங்கிறது நம்ம அர்ச்சனை பண்றது, இறைவனுக்கு பூக்களால் வந்து எவ்ரிடே வந்து அபிஷேகம் பண்றது. அதுக்கு அபிஷேகத்துல நிறைய வகைகள் வச்சிருக்காங்க. இது டெய்லி அவங்க பண்றதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா இதுதான். அதாவது இறைவனை அடைவதற்கு அர்ச்சனை பண்றது, பூக்களால பண்ணலாம். ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒரு இது இருக்கு. ஒவ்வொரு பூக்கள் வந்து நம்ம இறைவனுக்கு செலுத்தும் போது அதோட இது வந்து ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு வந்து நல்லா கிடைக்கும். அதே மாதிரி சந்தனம்,
இந்த மாதிரி திரவியங்கள் எல்லாம் ஊற்றி இறைவனை வழிபடும் போது நம்ம ஃப்ரீக்வன்சி வந்து கடவுளுக்கு வந்து அதிகப்படுத்தும் போது அதோட வைப்ரேஷன் வந்து நமக்கு அதிகமா கிடைக்கும். ஸோ வந்து ஒவ்வொரு இதுலயும் பாருங்க, இளநீர் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க, தேன் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க, சந்தனத்தை வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு அவங்க அபிஷேகம் பண்றதுக்கான ரீசன் வந்து அந்த சிலைகளுக்கு வந்து பிரதிஷ்டை பண்ணி பண்ணி அதோட இதை வந்து ஃப்ரீக்வன்சியை அதிகப்படுத்தி அதன் மூலயமா வந்து நம்ம இறைநிலை அடைவது தான் அதோட நோக்கம். அதுக்கு அடுத்தது வந்தனம், தலை வணங்கி இறைவனை துதிக்கிறது. எப்போ பார்த்தாலும் கடவுளை வந்து எந்த எந்த நிலையிலும் எது செஞ்சாலும் கடவுளுடைய நிலை தான் இது. இது எந்த செயல் இருந்தாலும் இதுக்கு இறைவனோட விஷயம்தான், இதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம வந்து வந்தனம்ல சொல்றாங்க. இதுல வந்து ஒவ்வொரு கோயிலுக்கு அவங்க வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலா போவாங்க. இது வந்து 108 திவ்ய தரிசனங்கள், அந்த 1008 இது அந்த மாதிரி ஒவ்வொரு இது காசில இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இவங்க வந்து டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லா இறைவனும், அதாவது சிவன்ல இருந்து எந்த கோயில் இருந்தாலும் இவங்க வந்து அதுக்கான முயற்சிகளை எடுத்து கும்பிட்டுட்டே இருப்பாங்க. இது வந்து பக்தியோட அதிகபட்சம். அதாவது எந்த இறைவன் வந்து அவங்க வந்து கும்பிட்டு அதை இது பண்ணாலும் ஸோ அதுல இருந்து உள்ள ஃப்ரீக்குவன்சியை வந்து அவங்க கனெக்டிவிட்டி கொண்டுட்டே போயிடுவாங்க. ஸோ அடுத்தது தாஷினம், இறைவனின் சேவகனாக பணி செய்யறது. இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அந்த கோயில்ல வந்து அவங்களுக்கான சின்ன சின்ன வேலைகள், ஏதாவது இப்ப உணவு கொடுக்கறது, இந்த மாதிரி யாராவது வந்து இப்ப தர்மம் கேட்டு வராங்க, அங்க வந்து ஃபுட்டு வந்து ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அதாவது கோயில் ரிலேட்டடாகவே பக்திங்கும் போது கோயில்ல வந்து சின்ன சின்ன வேலைகள் என்னென்ன வேலைகள் இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு அது செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஒரு அடுத்த நிலை என்னன்னா சக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடவுளை வந்து நம்ம உள்ளுணர்ந்து இது பண்றது, அதாவது நம்மளை வந்து நண்பனாவே ஒரு வந்து டிவைனோட கடவுளோட அடுத்த நிலையை வந்து அதாவது தள்ளி, அதாவது இறைவன் வேறு நம்ம வேறுன்னு நினைக்கிறத விட்டுட்டு நம்மளே உள்ளுக்குள்ள அதை கொண்டு வர்றது, அதுக்கு பேரு தான் சக்கியம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆத்ம நிவேதனம், அதாவது இதுக்கு பேர் வந்து சரணகதி. அதாவது இறைவன் தான் எல்லாமே, அவருக்குள்ளதான் நான் இருக்கேன், அவரு என்னுள்ள இருக்காரு அப்படிங்கிற உரைதல், அத உணர்ற நிலைக்கு பேரு தான் ஆத்ம நிவேதம். அது எப்போ வரும்னா அதுதான் முக்தியோட கடைசி நிலை, பக்தி மார்க்கத்தோட கடைசி நிலை அதுதான். ஸோ அதுல வந்து அவங்க வந்து இப்ப நிறைய பேர் அந்த ப்ரேயர்லயும் இதுலயும் வந்துட்டு ஒவ்வொரு எவ்வளவு விஷயங்கள் அவங்க ப்ரே பண்ணாலும், எவ்வளவு விஷயங்கள் அந்த இதுல சொன்னாலும் அவங்களுடைய நிலை வந்து அந்த சரணகதி அடைகிறதுலதான் இருக்கும். அப்போ வந்து அவங்க வந்து வேற எந்த அவங்களுடைய திங்கிங் வந்து வேற எந்த விஷயத்திலயும் இருக்காது. அவங்களுடைய செயல்பாடு எல்லாமே, அதாவது வேற எந்த நாட்டமும் இருக்காது. அதாவது இல்லற வாழ்க்கையோ இல்ல வேற எந்த விஷயமும் அது போகவே மாட்டாங்க. அவங்க முழுக்க முழுக்க வந்து இறைநிலை அடைகிறது அந்த ஒரே குறிக்கோள்ல மட்டுமே தான் அவங்க இருப்பாங்க. அதை தாண்டி அவங்க எல்லாமே மாறவே மாட்டாங்க. அதுல உன்னுடைய செயல், நீ என்ன சொல்றியோ, நீ இறைவன் தான், நான் தான் இறைவன் அப்படிங்கிற லாஸ்ட் இதுக்கு போறதுக்கு பேர் தான் அந்த சரணகதி இது. இப்போ நம்மளுடைய இதை பாத்தீங்கன்னா ஐயா சொல்ற மார்க்கம் பாத்தீங்கன்னா ஞான மார்க்கம். ஞான மார்க்கத்துல நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஞான மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுக்காக வந்திருக்கோம், அதாவது கொஸ்டின் கேட்கறது, ஆத்மா வந்து நம்மளுடைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது. இப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம ஏன் வந்திருக்கோம், எதுக்காக இங்க பிறந்திருக்கோம், எல்லாமே வந்து ஒரு கேள்விகள் மூலயமா நம்ம கேட்கறது. இப்ப நம்ம ஐயா கிட்டே கேள்வி கேட்கிறோம், இப்ப இதுக்கு முன்னாடி எங்க பிறந்தோம், ஏன் வந்து நீங்க அடுத்த பிறவிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருக்கிறோம், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்கிறோம். இது எல்லாமே ஐயா பாத்தீங்கன்னா 35 வருஷம் அவங்க வந்து நிறைய பேர் கூட டிராவல் பண்ணிருக்காங்க, நிறைய குருமார்கள் கூட டிராவல் பண்ணிருக்காங்க, இவ்வளவு விஷயத்துங்கள் வந்து அவங்க கத்திருக்காங்க. ஆனா நமக்கு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளவு பெரிய ஒரு பிளெஸிங் பாருங்க. நம்ம இமிடியேட்டா வந்து இந்த கொஸ்டினை கேட்டு ஆன்சர் வாங்குறோம். அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு நாள் நான் வந்து விடிய காலையில வந்து நைட்டு ஃபுல்லா ஒரு தூங்காம மயிலாப்பூர்ல ஒரு குருஜியை வந்து தேடி ஒரு இதுல வந்து நான் கஷ்டப்பட்டு வந்து அவர் எப்போ வருவாருன்னு 2 வருஷமா வந்து நான் போறேன் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக. மயிலாப்பூர்ல வந்துட்டு அவரு குருஜி சவுந்தரராஜன் சாரை வந்து தேடுறதுக்காக இவங்க தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க திண்ணையில வந்து குளிர்ல வந்து நான் படுத்திருந்தேன். ஒவ்வொரு நாளும் வந்து என்னைக்காவது பாத்திர முடியுமா, அவர் பார்த்து அவர்கிட்ட இருந்து கத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவ்வளவு போராடினேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் நமக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எவ்வளவு ஈஸியா கிடைச்சிருப்பாங்க. அதாவது ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப நம்ம ஈஸியா வந்து கொஸ்டின் கேட்கிறோம். அதாவது இறைநிலையில உள்ள இருக்கிற முக்கியமான இறை ரகசியங்களை வந்து நம்ம ஐயா கிட்ட வந்து ஈஸியா ஒரு கொஸ்டின் மூலயமா கேட்கறோம். இதுக்கப்புறம் எப்படி ஆகும்போது ஐயா வந்து அதை வந்து இறை ரகசியமா இருந்தாலும் அதை பத்தி எந்த ஒரு இதுவும் இல்லாம, அதாவது சித்தர்கள் வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே ஓபன் அப் பண்றாங்க.
ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து இன்னும் அதிகமான ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு கேதர் ஆகுது. ஸோ அப்ப இந்த ஞான நிலை மூலயமா தான் ஐயா நம்மளை கொண்டு போறாங்க. அதாவது சித்தர்கள் வந்து ஃபாலோ பண்ணி நம்மளை அழைச்சிட்டு போறதுக்கான நிலை வந்து ஞான நிலை. இந்த ஞான நிலையில கர்மாவை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், கர்ம நிலையை பத்தியும் தெரிஞ்சுக்கிறோம், யோக நிலையை பத்தியும் தெரிஞ்சுக்கிறோம். இப்ப மெயினா நம்ம வந்து ஞான நிலையில நம்ம யாரு, நம்ம இதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம், அந்த இதை வந்து மாயை வந்து நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்போ வந்துட்டு 18 இறைக்கட்டளைகள் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து அக்செப்டன்சஸ், நம்ம வந்து எதுக்காக வந்திருக்கோம், என்ன மாதிரி விஷயங்கள் பண்ண போறோம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு இப்போ ஒரு நீங்க எதுக்காக ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டிசீஸ் வந்திருக்கு, இல்ல உங்களுக்கு ஒரு பணம் வரவே வரல, நீங்க வந்து வருமானத்துக்காக ரொம்ப சிரமப்படுறீங்க, எந்த இதுவும் வருமானம் வரல, உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் வரல, இல்ல உங்களுக்கு லாஸ் ஏதாவது ஆகுது, இல்ல உங்களுக்கு டிசீஸ்லயே வந்துட்டு நீங்க டேப்லெட் எடுக்கிறீங்க, இது பண்றீங்க, இது கண்டினியூட்டி ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இது எனக்கு வந்திருக்கு, இதை வந்து நான் சரி பண்ணிக்கலாம். பட் வந்து இதை வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக இது நடந்திருக்கு. இப்போ ஒரு பணமே காணாம போச்சு அப்படின்னாலும் இது நம்ம யாரோ ஏதோ முப்பிரவில இதுலயோ ஒண்ணு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற நீங்க அந்த அக்செப்டன்ஸ் வருது இல்லையா? ஸோ அது வந்து மெயின் திங். அது பண்ணதாதான் நீங்க வந்து இது உணரவே முடியும். இது உணரலைன்னா, நீங்க வந்து அக்செப்டன்ஸ் இல்லைன்னா நீங்க அடுத்த நிலைக்கே போக முடியாது. எதுக்காக இதை சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு அந்த கர்மா வந்து மறுபடியும் அதை கூட்டிக்க கூடாது. நீங்க அக்செப்டன்ஸ் இல்லைன்னா நீங்க கர்மா மறுபடியும் அதை கூட்டிப்பீங்க. இப்போ அக்செப்டன்ஸ் இருந்தது, இது எனக்கு நடந்ததுக்கான என்ன காரணம், நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கோம், இதுல இருந்து ரெக்கவர் ஆகணும். இப்ப ரெக்கவர் ஆகிறதுக்கு தான் நமக்கு வந்து இந்த மன்னிப்பு அறிக்கை கொடுக்கறதும் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறது. மன்னிப்பு அறிக்கை எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மன்னிப்பு அறிக்கை நீங்க முதல்ல இதுக்கு முன்னாடி யாரும் அதை யூஸ் பண்ணிருக்க முடியும். எப்படி இந்த ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா எப்படி வண்டி ஓடுங்கிற மாதிரி தான் அது இருக்கும். ஆனா நீங்க மன்னிப்பு அறிக்கைய வந்து பழக பழக உங்களுக்கு வந்து அதுக்கான விஷயங்கள் என்னங்கிறது ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். ஒருத்தர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறோம், என்ன ஒரு கில்ட்டினஸ் வந்து நம்ம மைண்ட்ல வச்சிருந்தா அது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது மனைவியா இருக்கலாம், குழந்தைங்களா இருக்கட்டும், உங்க கூட டெய்லி டிராவல் ஆனவங்களா இருக்கலாம். இப்போ வந்து அது ஃபர்ஸ்ட் வந்து இப்போ புக்கு போடும் போதே நாங்க வந்து அது முதல்ல வந்து நாங்க கொடுக்க நினைச்சது வந்து மன்னிப்பறிக்கை மட்டும்தான் கொடுக்க நினைச்சோம். ஏன்னா முதல்ல வந்து மன்னிப்பறிக்கையில எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இதை ஃபர்ஸ்ட் கொண்டு போய் சேர்ப்போம், மற்ற விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஐயா சொன்னாங்க, இல்ல மன்னிப்பறிக்கை மட்டும் வேண்டாம், மற்ற எல்லா விஷயத்தையும் சேர்த்து நம்ம வந்து இதை கொண்டு போகலாம். ஏன்னா இது கொண்டு போறதுக்கான ஒரு தேடல் வந்து நிறைய பேர் இதை என்ன விஷயங்கிறது புரியாம ஒவ்வொரு நாளும் நம்ம அப்டேட் பண்ண முடியாது. ஸோ வந்து மொத்தமா நம்ம அது ஒரு புக்கா கொடுத்துடலாம் நாங்க. அப்போ மன்னிப்பு அறிக்கையில பாத்தீங்கன்னா நிறைய மன்னிப்பு அறிக்கை இருக்கு. அதுல முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இதுல ஐயா கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன விஷயங்கள் சொல்றேன்னா, முதல்ல வந்து மன்னிப்பு கேட்டல், மன்னிப்பு கொடுத்தல். ஃபர்ஸ்ட் மன்னிப்பு யாருக்கிட்ட கேட்கணும், மன்னிப்பு யாருக்கு கொடுக்கணும். நீங்க யாருக்கெல்லாம் கில்ட்டியா, யாருக்கெல்லாம் தப்பு பண்ணிருக்கீங்க, யார் மனசெல்லாம் நோகடிச்சிருக்கீங்களோ அவங்க எல்லார்கிட்டயுமே மன்னிப்பு கேட்கணும். அந்த மன்னிப்பு வந்து நீங்க நேரடியா கேட்டா இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்படி நம்ம எல்லார்கிட்டயும் அப்படி போய் மன்னிப்பு கேட்க முடியாது. ஏன்னா உங்களை உதாசீனப்படுத்துவாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிடுவாங்க. அந்த மன்னிப்பு கேட்கறத நம்ம அவங்க ஆன்மாவோட கனெக்டிவிட்டியில நம்ம ஒரு தியான நிலையிலயோ இல்ல நமக்கு கிறிஸ்டல கையில வச்சுக்கிட்டோ அந்த மன்னிப்பு அறிக்கையை வந்து நீங்க படிச்சு மற்றவங்களுக்கு அந்த மன்னிப்பு வந்து கேட்கணும். அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து மன்னிப்பு கொடுக்கணும். இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமா நம்ம செய்யணும். நீங்க யாருக்கெல்லாம் தப்பு செஞ்சிருக்கோமோ, யாருக்கிட்டெல்லாம் நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மன்னிப்பு கொடுங்க. அதே மாதிரி உங்களை யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுத்திருக்காங்க, உங்களுக்கு வந்து அவங்களால பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அவங்க எல்லார்கிட்டயுமே வந்து நீங்க மன்னிப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையில வந்து நிறைய பேர் ஏமாத்திருப்பாங்க, நிறைய பேர் வந்து உங்களை ஹர்ட் பண்ணிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் உங்க வாழ்க்கையோட இதுல டிராவல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த இது வந்து உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். அவங்க எல்லாருக்குமே மன்னிப்பு கொடுங்க. இந்த மன்னிப்பு கொடுக்கும்போது கொஞ்சம் ஆத்மாத்மா கொடுங்க. இது படிக்கணும், இது ஒரு விஷயமா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இதை படிக்காம இதை வந்து இது ஒரு இந்த ஒரு ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க மைண்டுக்குள்ள இதை சேர்த்து 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 வைக்கும் போது இது வந்து டம்ப் ஆகி உங்களால வேற எந்த விஷயமே வந்து யோசிக்க முடியாம போகும். ஒருத்தர் மேல நீங்க கோபமா இருக்கீங்க அப்படின்னா அந்த கோபம் வந்து உங்களுக்கு சீக்கிரம் டக்குன்னு வெளியில போகாது. அது போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க மன்னிக்கிற மனப்பான்ல இல்ல, அவங்கள புரிஞ்சுக்கல. அதுக்குதான் அவர் ஃபர்ஸ்ட் விஷயத்தையே சொல்றது அக்செப்டன்ஸ். ஒருத்தரை வந்து நீங்க வந்து அப்படியே ஏத்துக்கணும். அந்த அக்செப்டன்ஸ் இல்லைன்னா நீங்க ஏத்துக்கவே இல்லை, ஒருத்தர் ஏத்துக்கல, அவர் இதுதான் அவரோட கேரக்டர் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா
அடுத்த நிலை போறதுக்கு ரொம்ப ஈஸி. நம்ம அதை அக்செப்டே பண்ணல, இல்ல இல்ல நம்ம சொல்றதுதான் கரெக்ட், அவங்க செய்யறதுதான் ரைட் அப்படின்னு நீங்க ஒரு இதுக்கு வந்துட்டீங்கன்னா அதை விட்டு நீங்க தாண்டி போக முடியாது. அவனோட கேரக்டர் இதுப்பா, சரி ஓகே நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம், அப்ப நம்ம அடுத்தது என்ன செய்யணும், சரி அவனுக்கு மன்னிப்பு கொடுப்போம். அந்த மன்னிப்பு கொடுக்கறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், அவங்க ஆன்மாவோட நீங்க ஒரு கனெக்டிவிட்டி தான் அது. நீங்க ஆன்மாவோட கொடுக்கும்போது உங்க மனசுல உள்ள ஸ்ட்ரெஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வெளில போயிடும். அந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் வெளியில போயிடுச்சுனாலே நீங்க அடுத்ததுக்கு அவங்க மன்னிப்பு கொடுக்குற விஷயத்த நீங்க செய்றீங்க. தண்ணி இது 2 குடிச்சிக்கலாம் விஷயம் தலைவரே, நீங்க தண்ணி குடிச்சிக்கலாம். இல்ல ஓகே. சோ அந்த 2 விஷயங்கள் நீங்க ப்ராப்பரா பண்ண ஆரம்பிச்சாலே உங்க மைண்ட்ல உள்ள ஸ்ட்ரெஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கிளியர் ஆயிடும். சோ இது இருந்தாலே உங்களுக்கு டிராவல் பண்றதோ மற்ற விஷயங்கள் செய்யறதோ வந்து ஈஸியா இருக்கும். சரி மன்னிப்பு இப்ப யார் யாருக்கு கொடுக்குறோம், இப்ப நீங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்க அவங்களுக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரியாத உருவமற்ற இருக்கிற ஆன்மாக்கள் உங்க கூட டிராவல் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்க ரிலேஷனா இருக்கலாம், அவங்க உங்க கூட காலேஜ்ல படிச்சவங்களா இருக்கலாம், ஸ்கூல்ல படிச்சவங்களா இருக்கலாம், உங்க கூட பிசினஸ் பண்ணவங்களா இருக்கலாம். அவங்க யாராவது இறந்திருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க ப்ரே பண்ணி அவங்க உங்களோட சுத்தி இருக்கலாம், இல்ல அடுத்த நிலைக்கு போயிருக்கலாம். இப்போ அவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். அதாவது இப்ப 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, அவரு நல்லா இருந்திருப்பாரு, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பீங்க, அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில இறந்து போயிருப்பாரு. இப்ப அவர் வந்து அடுத்த நிலை அடையாம இந்த இதுல வந்து உங்ககிட்ட உங்க கூடவே இருக்கலாம், உங்க சுத்தி இருக்கலாம். அவர் மூலியமா உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு வரலாம், உங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு தடைகள் இருக்கலாம். அப்போ நீங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு மன்னிப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த விஷயங்கள் என் கூட இவ்வளவு நாள் முப்பிறவிலும் நாம் செய்த பாவங்கள், அறிந்தும் அறியாமலும் நான் என்ன பாவம் பண்ணணும், சோ அதுக்காக இவர் கூட என்னுடைய வாழ்க்கையில இணைத்து வச்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு, இவ்வளவு நாள் அவர் கூட இது பண்ணது அவர் அடுத்த இறைநிலை அடைகிறதுக்கு நான் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டிவைனோட இது சங்கல்பம் பண்ற மாதிரி நீங்க ஒரு விஷயத்த பண்ணும்போது உங்க மூலியமா அந்த மன்னிப்பு அறிக்கை உங்களுக்கு வந்து அது பாசிட்டிவா வந்து அமையும். இதுக்கு அடுத்தது நீங்க வந்து இப்ப நான்வெஜ் சாப்பிடுறீங்க அந்த மாதிரின்னா, இப்போ நீங்க ஆடு மாடு கோழி அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க உங்களால பாதிக்கப்பட்ட அந்த உயிர்களுக்கு ஒரு நிமிஷம். ஆடு மாடு கோழினாலே அட்டகாசமா சிக்குது. சூப்பா குடிச்சிட்டு கொஞ்சம் டாப்பா பேசுங்க தலைவரே. ஆமா, ஓகே. இப்போ வந்து நம்ம எவ்வளவு சின்ன வயசுல அது எல்லாமே பழக்கம் தான். நானே அதை நினைச்சிருக்கேன், என்ன நம்ம இவ்வளவு நாள் வந்து நம்மளும் நான்வெஜ் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அது நம்ம பழக்கம், நமக்கு யாருக்கும் அதை பத்தி புரிதல் இல்லை. இப்ப எல்லாமே இப்போ இது உள்ள வரும்போதுதான் உங்களுக்கு ஒரு தெளிவு வருது, ஓ இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்போ இந்தந்த விஷயங்கள் நம்ம செய்யறது எதெல்லாம் தப்புங்கிறதே புரியுது. ஒருத்தவங்களை பேசும்போதே உங்களுக்கு தோணும், இந்த வார்த்தையை உபயோகிக்கிறது தப்பா, இந்த வார்த்தை சொல்றோம். இப்ப நான் சொல்லும் போதே நமக்கு வந்து உள்ள இடிக்குது. ஏதாவது இப்ப நான் குருஜிட்டு கூட அன்னைக்கு கேட்டேன், சார் இப்போ வந்து நம்ம வந்து கிறிஸ்டல் கிட்ட வந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்குங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தலாமா அப்படின்னு கேட்டேன். ஏன் அதுல என்ன உங்களுக்காக தானே கேக்குறீங்க அப்படின்னு சார் கேட்டார். அப்ப சொன்னேன், இல்ல சார் இப்ப எனக்குங்கும் போது இது வந்து ஒரு செல்ஃபிஷா நான் உணர்றேன், இது வந்து எப்படின்னா இல்ல இல்ல அது வந்து நீங்க பிரேயர் வந்து மத்தவங்களுக்காக வைக்கிறது வேற, உங்களுக்காக உள்ள பிரேயர் வைக்கிறது வேற, நீங்க அது நீங்க கேட்கறது தப்பு கிடையாது அப்படின்னு. அப்போ நம்ம அந்த கேட்கிற அந்த உணர்நிலை வருதுன்னா எப்போ வருதுன்னா இந்த மாதிரி கர்மாவை பத்தின ஒரு புரிதல் வரும்போதுதான் நமக்கு இந்த கொஸ்டினே வருது. நம்ம நமக்குன்னு மட்டும் தேடாம மத்தவங்களுக்காக தேடணும் போது, அப்போ நம்ம மத்த உயிர்களுக்கு நம்ம வந்து அது ஒரு தவறு பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது அந்த உயிர்களுக்கு நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, சாரி இன்னும் அதை அந்த மன்னிப்பறை கொடுக்கல, நம்ம உடுத்துற உடை பட்டு புடவை பட்டு சாரி இந்த மாதிரி நம்ம கல்யாணத்துல இருந்து எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சோ அந்த விஷயத்துக்கு கூட அந்த பல பட்டு பூச்சிகளோட உயிரை கொண்டுதான் அந்த பட்டு புடவையும் இதுவும் தயார் பண்றாங்க. சோ அந்த உயிர்களுக்கும் நம்ம மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது அதையும் சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி அடுத்தடுத்த மன்னிப்பு அறிக்கையில நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம ப்ராப்பரா பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இடையில இருக்கிற அந்த கில்ட்டினஸ், அதாவது எந்த விஷயம் பண்ணாலும் நம்ம வந்து ஒரு விஷயத்த திரும்ப பண்ணும்போது அடுத்த வாட்டி நீங்க அந்த தப்பு பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு யோசனை வரும், நம்ம இந்த தப்பு பண்ணோம், இப்ப போய் மன்னிப்பு கேட்டோம், இப்ப அடுத்து உடல் உறுப்புகள்கிட்ட கேட்கிறோம். அதாவது உடம்புல உங்களுக்கு எந்த பார்ட்ல உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்குதோ அந்த உடல் உறுப்புகள்கிட்ட டெய்லி நீங்க வந்து அதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். உங்களோட உடல் உறுப்புகள் நல்ல நிலையில இருக்கிறதுனாலதான் நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஆரோக்கியமான உடல் உறுப்புகளை கொடுத்ததுக்கு நன்றி. அப்புறம் நான் ஏதாவது தவறான உணவு பழக்கமோ தவறான செயல்பாடுனாலயோ இந்த உடலை வந்து நான் சரியா நான் மெயின்டைன் பண்ணல, சோ இதுக்காக நான் அதுக்கான மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன்னு உங்க உடல் உறுப்புகள்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கறீங்க. அப்போ உடல் உறுப்புகள்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கும்போது உங்களுடைய எந்த டிசீஸா இருந்தாலும் அது ரெக்கவர் ஆகிறதுக்கான இது வந்து அதிகமாகும்.
அப்போ உங்க உடல் உறுப்புகள் சரி உங்க ஆன்மாவுக்கு மதிப்பு கொடுத்து உங்க உடம்ப அதை ரெக்கவர் பண்ணிக்கும். அப்போ உடம்புல இருக்க உறுப்புகள் மட்டும் இல்ல செல்களுக்கிட்டையும் நம்ம அதை கேட்கிறோம். அதே மாதிரி ஆர்என்ஏ டிஎன்ஏ செல்கிட்டையும் நம்ம அந்த மன்னிப்பு கேட்கிறோம். ஆர்என்ஏ டிஎன்ஏ செல்லுக்கு கேட்கும்போது 7 தலைமுறையா இருக்கிற ஆர்என்ஏ டிஎன்ஏ செல் தான் இப்போ வந்து சுகர்ல இருந்து எல்லாமே வந்து ஆர்என்ஏ டிஎன்ஏ தான் வருதுன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அதுல கேட்கும்போது அந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ செல் ஸோ இவர் வந்து தெரிஞ்சிருக்காரு, இப்போ வந்து நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு, இவருக்கான உடம்பு வந்து நம்ம ஆரோக்கியமாகவும் இதுவாகவும் கொடுக்கணுங்கிறதுனால அவங்க வந்து நமக்கு அந்த ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்குது. அப்போ ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டு அடுத்த தடவை வந்து நம்ம ஒரு கெட்ட பழக்கமோ தீய பழக்கமோ ஏதாவது ஒண்ணு செய்யும் போது நம்மளுடைய மனசே வந்து ஒரு உறுத்தல் வரும். ஐயோ நம்ம உடல் உறுப்புகள்கிட்டே நம்ம ஒரு மன்னிப்பு கேட்கிறோம், ஒரு விஷயத்த சொல்றோம், திரும்ப வந்து நம்ம அதே தப்பை செய்யலாமா? இப்போ வந்து ஒரு 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 மன்னிப்பு ஒருத்தர் ஹர்ட் பண்ணிட்டு நம்ம தப்பு பண்றோம், திரும்ப போய் அதே மாதிரி கேட்போமா? கேட்க மாட்டோம். இப்ப அது ஐயாவே சொல்லியிருக்காங்க, ஒரு பஸ்ல ஒருத்தனை போய் காலம் மிதிக்கிறோம், மொதல் வாட்டி மிதிச்சா அவன் சாரி சார் நான் சொன்னா ஓகே ஒத்துப்பான். 2 தடவை மிச்சா பரவாயில்லைங்கம்மா, 3வது தடவை மிச்சா ஐயோ உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்பான். அதே மாதிரிதான் நம்ம எல்லா விஷயத்தையும் ஒரு மன்னிப்பு கேட்கிறோம், ஒரு விஷயத்த செய்யறோம்னு நம்மளுடைய சிக்ஸ்த் சென்ஸே வந்து நமக்கு அது உணர்த்தும். இது வந்து நம்ம எப்படி இது வந்து மன்னிப்பு கேட்கறது, இவ்வளவு மன்னிப்பு கேட்டு இவன் வந்து திருந்தலையா அப்படிங்கிற மாதிரி நமக்கே வந்து ஒரு செல்ஃப் வந்து இது வரும். அப்போ வந்து நீங்க ப்ராப்பரா அதை உணரணும். அது உணர்ந்தீங்கனாலே அடுத்த தப்பு நம்ம செய்யவே மாட்டோம். ஒரு விஷயம் நம்ம திரும்ப திரும்ப செய்யும் போது நமக்கே அது தோணும். ஒருத்தர் வந்து ஹர்ட் பண்றதா இருந்தாலும் சரி, அதுவா இருந்தாலும் நமக்கு வந்து அது வரவே வராது. ஒருத்தர் வந்து ஏமாத்தணுங்கிற விஷயமும் நமக்கு வராது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட நமக்கு ஏதாவது ஒரு கடையில போறோம், ஏதோ ஒரு ரூபாய் 2 ரூபாய் நமக்கு கூட கொடுக்குறாங்க, கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னா கூட கொடுத்தாங்கன்னு நம்ம அதை பத்தி கண்டுக்கவே மாட்டோம். கிடைச்சது லாபம் அப்படின்னு வரும். ஆனா இப்ப இந்த கர்மா கிளாஸ் நீங்க வந்து இது ப்ராப்பரா ஒரு விஷயம் வந்து அது அவங்களுடைய பொருளை நம்ம வந்து எடுத்துட்டு வந்தா அதனால ஒரு கெட்ட கர்மா வரணும் நீங்க எப்போ உணரும் போது நீங்க அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட செய்ய மாட்டீங்க. அதே மாதிரி இதுல முக்கியமா அடுத்த விஷயங்கள் ஐயா சொல்றது தர்மம். தர்மத்தை பத்தி நிறைய இப்ப அதை பத்தி நான் நிறைய விஷயங்கள் புரிதல் இருக்கு. இருந்தாலும் யாருக்கு செய்யணும் யாருக்கு செய்யக்கூடாதுங்கிறத பத்தி தான் ஐயா வந்து இப்ப விளக்கமா சொல்லிட்டு இருக்காங்க. அது கிறிஸ்டலை வச்சு நீங்க வந்து எப்படி அதை ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ தர்மம் பண்ணும்போது என்னுடைய புரிதல் எப்படி இருக்குன்னா, ஒரு ஒருத்தர் கஷ்டப்படுறாரு அப்படின்னா நீங்க தர்மம் பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். அவங்க ஒரு சில பேரை நீங்க ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இவங்க கிட்ட காசு கொடுத்தா இவன் குடிக்க போயிடுவான், இவன் வந்து தப்பான வழியில யூஸ் பண்ணுவாங்கிறது ஒருத்தர் முகத்தை பார்த்தாலே நீங்க ஒரு சிக்னல்லையோ இதுலயோ ஒருத்தரை பார்க்கும்போதே உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இவன் வந்து கண்டிப்பா வந்து நம்ம கொடுக்குற காசு வந்து சரியா இதுவாகாது, அவன் நல்லா ஆரோக்கியமா இருப்பான் ஆனாலும் பிச்சை எடுப்பான். ஆனா ஆரோக்கியமா இருக்காங்கிறதுக்காக அவன் வந்து பிச்சை எடுக்கிறான் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு விஷயத்தினாலதான் அவன் பிச்சை எடுப்பான். அதுக்காக அவனுக்கு உதவாம இருக்க முடியாது. ஆனா அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுங்கிறது தான் நமக்கு இன்னும் தெளிவில்லாம இருக்கு. இல்ல உங்களுக்கு அது தோணும், பரவாயில்ல ரொம்ப வயசான ஆளா இருக்காரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவருக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க தாராளமா கொடுக்கலாம். அதுல வந்து யாரும் இது எந்த இதுவும் நீங்க அதை வந்து வேணாம். ஏன்னா இப்ப கர்ணனா இருந்தாலும் இதுவா இருந்தாலும் கேட்கறான் உங்ககிட்ட, அவன் வந்து கர்மா அவன் கஷ்டப்படுறான்னு சொல்லிதான் கேட்கறான் ஒழிய அவன் நல்லா இருக்கிறவன் யாரும் உங்ககிட்ட வந்து தர்மம் கேட்க போறதுக்கு இல்லை, கஷ்டப்படுறவன் தான் உங்ககிட்ட கேட்க போறான். அப்ப நீங்க கொடுக்குறீங்க. இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கு, ஐயோ நம்ம கிட்ட கிறிஸ்டலும் இல்ல, நமக்கு வந்து திங்க் பண்ற அதை டிசைட் பண்ற இதுவும் இல்லைன்னா அதுக்கு ஒரு எளிமையான வழி இருக்கு. அது நீங்க என்ன பண்ணலாம்னா இறைவன்கிட்ட ஒரு மன்னிப்பு கொடுத்துருங்க. இறைவா நான் இந்த கொடுக்குற தர்மம் இது வந்து கெட்ட கர்மாவா தீய கர்மாவா நல்ல கர்மாவான்னு எனக்கு தெரியல, பட் இது தீய கர்மாவா இருந்தா என்னை மன்னிச்சிடு, நான் அவருக்கு உதவணுங்கிற ஒரு மனப்பான்மையோட தான் பண்ணேன், இதுல வேற எந்த நிலையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு மட்டும் உங்க இறைவனிடம் கேட்டுட்டு நீங்க அந்த தர்மத்தை பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த எந்தவித கெட்ட தீய கர்மாவும் உங்களுக்கு வராது. இது என்னுடைய புரிதல். சோ இது இப்படிதான் நினைச்சு நான் நிறைய நேரங்களில் யாருக்காவது கொடுக்கணும்னா இந்த மாதிரி நினைச்சு கொடுப்பேன். அதாவது நம்ம அந்த கெட்ட கர்மா நம்மளே வந்து ரிசீவ் பண்ணிக்க கூடாதுங்கும் போது இந்த டவுட்டோட நம்ம பண்ணவே கூடாது. அப்படி டவுட் வந்ததுன்னா இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லி பண்ணும்போது உங்களுக்கு மிக சிறப்பா அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். ஸோ இந்த இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஐயாவோட வழிகள்ல நம்ம அடுத்தடுத்த நிலைகளுக்கு போறதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே வந்து இதுதான். தர்மம் பண்றது, மன்னிப்பறிக்கை படிக்கிறது, அதே மாதிரி கர்ம விஷயங்களை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இது வந்து 4 பேருக்கு நீங்க சொல்லி அதை அடுத்த நிலைக்கு, அதாவது ஒரு இப்போ ராமலிங்க அடிகளாரும் சரி புத்தரும் இருக்காங்க, இவங்க 2 பேரோட கம்பாரிசன் நம்ம பார்க்கும்போது புத்தர் வந்து உலக அளவுல புகழ்பெற்றிருக்காரு, ஜீசஸ் வந்து உலக அளவுல பெற்றிருக்காரு. இப்ப ராமலிங்க அடிகளார் இவங்கள வள்ளலார்லாம் வந்து அந்த அளவுக்கு பெரிய நிலைகள் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாலும் அந்த அளவுக்கு உலக அளவுல போறதுக்கு முக்கிய காரணம் அதை வந்து எடுத்துட்டு போறதுக்கான சோர்ஸ் வந்து சரியா செய்யல.
ஸோ அதோட கருத்துக்களை வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கல. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய விஷயமும் அப்படி ஆயிடக்கூடாது. ஸோ இந்த விஷயங்களை நீங்க வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கு உங்களால எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய, அதாவது இப்ப கிறிஸ்டலும் நம்ம இந்த மணிப்பருக்கையும் தர்மம், இந்த 18 இறை கட்டளைகள் தான் மெயின் முக்கியம். இதை கரெக்டா ஃபாலோ பண்ணாலே நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போகலாம். ஸோ அந்த விஷயங்களை உங்களால, அதாவது தர்மம் பண்ணா வெறும் பைசா மட்டும் கொடுக்கறது, ஒருத்தருக்கு காசு கொடுக்கறது, இது மட்டும் தர்மம் இல்லை. தர்மம் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. அதுல நம்ம ஞான தர்மம், இது வந்து ஞான தர்மம். ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்றோம், இதுதான் உங்களுக்கு ரீசன். ஒருத்தர் வியாதியால கஷ்டப்படுறாங்க, பினான்சியலா கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க எடுத்தது வந்து குரூப்ல ஜாயின் பண்ணணும், இதை செய்யணும் அப்படின்லாம் நீங்க சொல்லவே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, அவங்களுக்கு ஒரு மன்னிப்பறிக்கை உள்ள ஒரு விஷயங்களை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சார், இதை நான் ஒரு மன்னிப்பறிக்கை பத்தி சொல்றேன், இந்த விஷயங்களை நீங்க ஒரு 4-5 நாள் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபீல்னு பாருங்க. நான் அதுக்கப்புறம் மற்றதுல நான் வேணா குரூப்ல ஜாயின் பண்றேன், அங்க இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நீங்க சொல்லலாம். எடுத்தது நீங்க வந்து நான் ஜாயின் பண்றேன், நீங்க வந்து பாருங்க, அதுக்கப்புறம் இது பண்ணா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த புரிதலே இருக்கிறது இல்ல. இப்போ கூட பாத்தீங்கன்னா குரூப்ல வந்து உள்ள வராங்க, போட்டதுக்கு அப்புறம் பிளட் குரூப்பை பத்தியோ ரத்த தானத்தை பத்தி நம்ம ஐயா வந்து அதுவும் நிறைய சொல்லியிருக்காங்க. பட் நார்மலா இருக்கிறவங்களுக்கு அதை பத்தின விஷயங்கள் தெரியாது. பட் எடுத்ததும் அது போறாங்க. அதை பத்தின நம்ம வந்து அவங்களுக்கு திரும்ப ஆர்குமெண்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஒரு ரத்த தானம்ங்கிறது நம்மளும் 40 வருஷம் 50 வருஷமா பாத்தீங்கன்னா அலோபதியை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிருக்கோம். எல்லாமே அதுல இருந்து வந்த நம்ம தான். ஸோ இப்ப நமக்கு அந்த புரிதல் இருக்கிறதுனால அலோபதியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். பட் மற்றவங்களுக்கு வெளியில இருந்து வரவங்களுக்கு அந்த புரிதல் இருக்காது. ஸோ புரிதல் இல்லைங்கிறதுனால நம்ம வந்து அதை இக்னோர் பண்ணிக்கலாம். அதை இக்னோர் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த தெளிவு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவங்க கூட நம்ம திரும்ப வந்து ஆர்கியூ பண்ண தேவையில்லை. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து ஒரு தெளிவான பாதையில அவங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கணும். புதுசா அவங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துட்டு இந்த விஷயங்கள் இதுதான் நடக்குது, இது கர்மாவோட பேஸ்ல இந்த விஷயம் நடக்குதுன்னா அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இல்ல அவங்க வந்ததும் பார்ப்பாங்க, ஒன்னும் விளக்கம் புரியல, ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா வெளியில போயிடுறாங்க. இதுதான் ரீசன். ஸோ புதுசா யாரையாவது நீங்க ஆட் பண்ணும் போதும் ஸோ அவங்களுக்கான இந்த புரிதலையும் அவங்களுக்கான தெளிவான விளக்கத்தையும் சொல்லிட்டு நீங்க பண்ணீங்கன்னா அது சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வாய்ப்பு கொடுத்த திரு ஆசிரியருக்கு நன்றி, வணக்கம். கண்டினியூ பண்ணுங்க தலைவர. சரி சரி, ஓகே. பிரசாத் அவர்கள் அந்த இது வள்ளலார் பத்தி பேசுவாங்க, ஏற்கனவே சொல்றேன்னு சொல்லியிருந்தாரு, சொல்லலாம். வணக்கம் எல்லாருக்கும். அது அன்னைக்கு அந்த எது போட்டிருந்தேன், அது அசிஸ்டன்ட் சார் கூட கேட்டார். பார்த்தீங்கன்னா வள்ளலாரை பத்தி சொன்னது, கடைவரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு சொன்னது வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு வேற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். அவர் ஏதோ வந்துட்டு ஏதோ மளிகை கடை ஏதோ போட்ட மாதிரியும் அதை வந்துட்டு வியாபாரம் ஆகாத மாதிரி நம்ம எல்லாருமே எடுத்துக்கிட்டோன்றதுதான் என்னோட கருத்து. அது பார்த்தீங்கன்னா அது அப்படி கிடையாது. அவர் வந்துட்டு எதை சொல்றாருன்னா, இந்த சமுதாயத்தை நோக்கி அவர் எழுப்பின ஒரு ஆன்மீக எச்சரிக்கை மாதிரி தான் நம்ம அதை வந்து எடுத்துக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா கடைவிரித்தேன் அப்படின்னு அவர் சொன்னது பாத்தீங்கன்னா ஜீவகாரணியம், முக்கியமா எல்லா உயிருக்கும் அன்பு செலுத்தணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி கருணை, எத்தனை பேர் வந்துட்டு அந்த கருணையோட இருக்கிறோம் அப்படின்றதே வந்துட்டு நம்ம வந்து உணர்றது கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு பசித்தவர்க்கு உணவு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு முக்கியமா சொல்லியிருந்தாரு. நம்ம எல்லாருமே வந்துட்டு என்ன நினைச்சிட்டோம், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு அவர் சொன்னதை வந்துட்டு ஏதோ செடி கொடிக்கு தண்ணி விடுறது இல்ல பச்சவனுக்கு உணவு கொடுக்கறது அப்படின்ற மாதிரி மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த மெய் உணர்தல் அப்படின்ற விஷயத்துல நம்ம உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா அவரு முக்கியமா குறிப்பிடுறது பாத்தீங்கன்னா உயிருக்கு வந்துட்டு உணவு கொடுங்க அப்படின்றத அவர் முக்கியமா சொல்றது. உயிருக்கு உணவு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்மாவுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. அதை வந்துட்டு யாருமே அதை வந்துட்டு எடுத்துட்டு கொண்டு போய் சேர்க்கல. இப்ப நம்ம வந்துட்டு அட்டன் பண்ற கிளாஸ் அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாததுதான் பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு, இன்டைரக்டா சொன்னது அவர் வந்துட்டு அதுதான் வந்துட்டு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னது முக்கியமான விஷயமே வந்துட்டு அதுதான் அவர் சொன்னது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த குடால், உண்ணாமை, பொய், வஞ்சகம், குரோதம், இது மாதிரி விஷயத்த எல்லாமே சொல்லியிருக்காரு. முக்கியமா சொன்னது பாத்தீங்கன்னா அந்த ஜோதி வழிபாடு, இதுதான் அவர் வந்துட்டு முக்கியமா சொன்னது. கொள்வார் இல்லை அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த சிலை வழிபாடு, சடங்கு, பயம், இது மாதிரி விஷயத்தான் அவர் வந்துட்டு முக்கியமா வந்துட்டு சொன்னது வந்துட்டு பாத்தீங்கன்னா. அதுல அவர் சொல்றது எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு பசிக்கு ஒரு உயிர் பசிக்குது, அதுக்கு வந்துட்டு உணவு தர்றது வந்துட்டு ரொம்ப கடினமான விஷயம். நம்ம ஆளுங்க வந்துட்டு முக்கியமா செய்யறது கிடையாது. ஆனா வந்துட்டு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நான் கோயில்ல போயிட்டு அன்னதானம் போடுறேன்,
இல்ல முடி காணிக்கை கொடுக்குறேன். இது மாதிரி விஷயங்கள் ரொம்ப வந்துட்டு எளிமையான ஒரு விஷயம். அததான் அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா சடங்கு சம்பிரதாயம் இது மாதிரி விஷயத்துக்குள்ள போயிட்டு மக்கள் சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வேதனையை தான் அந்த வெளிப்பாடா அவர் வந்துட்டு உள்ள சொல்றாரு. இதுக்கு வந்துட்டு முக்கியமானது பாத்தீங்கன்னா மனித மாற்றம் தான் வந்துட்டு வரணும். அதுக்கு வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த தான் அவர் வந்துட்டு ஒரு புலம்பல் மாதிரி தான் சொல்லியிருக்கிறதா என்னோட கருத்து. அது வந்துட்டு ஆனா நம்ம அதை எத்தனை பேர் வந்துட்டு எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றத நம்ம வந்துட்டு தெரியல. அதான் நான் வந்துட்டு அவர் சொன்னதுக்கு அந்த விளக்கமா கொடுத்துருந்தேன். ஏன்னா நம்ம சில விஷயங்கள் வந்துட்டு உள்ள போயிட்டு நம்ம பார்க்கும்போதுதான் தெரியுது. ஏன்னா அவரே முக்கியமா சொன்னது பாத்தீங்கன்னா அவரு மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்தவர். அதுல பாத்தீங்கன்னா வாடிய பெயரெல்லாம் கண்டபோது வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னது வந்து முக்கியமா ஒரு குறிப்பிட்ட ஆன்மாவது. ஆனா உணவு கொடுக்க சொல்லியிருக்காரு. உணவு கொடுக்க சொன்னது பாத்தீங்கன்னா அப்ப வந்துட்டு பஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருக்குது அந்த காலத்துல. சரி உடனே மனுஷன் செத்துடக்கூடாது எல்லாருமே, அதனால அவனுக்கு சில உணவு கொடுங்க அப்படின்றது ஒரு கோட்பாடு இருந்திருக்கு. ஆனா அதையும் தாண்டி அவர் முக்கியமா குறிப்பிட்டது பாத்தீங்கன்னா ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயம் தான். அந்த ஆன்மாவுக்கு வந்துட்டு உணவு இல்லாம இருக்கும்போது வந்து அடுத்த நிலைக்கு போக முடியாது. அதுதான் அவர் முக்கியமா வந்துட்டு வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு போனது. அதே மாதிரி அந்த சடங்கு சம்பிரதாயம் அதுல முக்கியமா வந்துட்டு அவர் தெளிவா இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி அதுல ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு நான் பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த ஆருத்ரா தரிசனமுக்கு இந்த மார்கழி மாசம் எல்லாம் வருது. இந்த 2-3 நாள்ல வரும்னு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா அவர் எதை அவர் குறிப்பிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்றது பசு. இப்ப அதே வந்துட்டு நமக்கு திருமூலர் வந்துட்டு சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா அவரு வந்துட்டு கிளியரா டிஃபைன் பண்ணியிருக்காரு. பதி பசு பசம். பதின்னு சொல்றது இறைவன், பசுன்னு சொல்றது ஆன்மா, அப்புறம் பாசம். இந்த 3 விஷயத்துக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அததான் அவர் வந்து அழகா கிளியரா வந்துட்டு பிரிச்சிருக்கிறாரு. ஆண்றது பசு, ருத்ரன்றது இறைவன், சிவன். சிவனை தான் நம்ம வந்துட்டு இறைவன்றது. அப்ப ஆன்மாவுக்குள்ள உன்னோட ஆன்மாவுக்குள்ள இறைவனை பாரு அப்படின்றத ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துறதுக்காக தான் வந்துட்டு இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்ற விஷயத்தையும் வந்துட்டு கொண்டு வந்து எல்லாருக்கும் ஞாபகப்படுத்திருக்காரு. அதுலயும் நம்ம பார்க்கணும் இறைவனுக்கு வந்துட்டு பிறப்பு இல்லாதவன் முடிவு இல்லாதவன் அப்படின்றோம். அப்படி இருக்கும்போது அவனுக்கு போயிட்டு நம்ம பிறந்த நட்சத்திரம் எப்படி இருக்க முடியும்? அது மாதிரி விஷயத்தை தான் அவர் வந்து கிளீனா செக்ரிகேட் பண்ணி எடுத்திருக்கிறாரு. ஆனா நம்ம வந்துட்டு அவர் சொன்னதை ஏதோ வேறு விதமா ஒரு ஏதோ மளிகை கடை வச்சிருந்த மாதிரி அங்க போய் யாருமே வாங்காத மாதிரி நம்ம அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு இப்ப ஜெகதீசன் சார் சொன்னார் பாருங்களேன். இப்ப புத்தரோ ஜீசஸ் கிரைஸ்டோ இல்ல முகமது நபி அவங்க விஷயத்தெல்லாம் நிறைய பேர் எடுத்துட்டு போயிட்டாங்க. அது வேற லெவல். ஆனா இப்ப வள்ளலார வந்துட்டு ஏன் அந்த லெவலுக்கு எடுத்துட்டு போகல அப்படின்றதே நம்ம யோசிச்சோம்னா அந்த புரிதல் வந்துட்டு யாருக்குமே இருக்காது. ஏன்னா அவர் சொல்ல விஷயத்த இன்னைக்கு பார்த்தோம்னா குவாண்டம் சயின்ஸ்ல இருக்கிறத நீங்க எடுத்து வச்சு பேசுறதே பாத்தீங்கன்னா அவர் சொன்ன விஷயத்த தான் நீங்க எடுத்து வச்சு பேசுறாங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த குவாண்டம் பிசிக்ஸ் இப்ப இந்த E=mc² அப்படின்ற ஃபார்முலாவை இன்னும் கொஞ்ச காலத்துல எயின்ஸ்டீன் சொன்னது இன்னும் கொஞ்ச காலத்துல அப்போ அப்படின்ற விஷயத்துல ஏன்னா அவங்க வந்து மைக்ரோ லெவல்ல பார்த்திருக்காங்க. அந்த மைக்ரோ லெவல்ல இவர் அப்பவே பார்த்து சொல்லிட்டாரு எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்துட்டு ஒண்ணுக்குள்ள ஒன்று இன்டர் கனெக்டட். அதே மாதிரி ஆட்டமை வந்துட்டு பிரிச்சு இதுக்கு முன்னாடி நம்ம படிக்கிறதை எப்படி சொல்லிட்டு இருக்காங்க எல்லாமே வந்துட்டு ஸ்பெசிபிக் ஆர்பிட்ல ஒரு டைரக்ஷன்ல சுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வள்ளலாறு லெவல்ல அவர் சொன்னது பாத்தீங்கன்னா ஒரு அணுக்குள்ள இருக்கிற அந்த புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் எல்லாமே வந்துட்டு குறிப்பிட்ட டைரக்ஷன்லயே ஆர்பிட்லயே சுத்தல, அதுக்குன்னு உண்டான ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அது லெவல்ல சுத்திட்டு இருக்கு அப்படின்றது. ஏன்னா அவர் ஏதோ போற போக்குல வந்துட்டு ஒரு வெளிப்பாடோ இல்ல கண்ணை மூடிக்கிட்டு இந்த விஷயத்த நீங்க செய்யுங்க அப்படின்னு அவர் சொல்லல. அவரு வேற லெவல்ல சொல்லியிருக்காரு. அதனால அந்த விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிறதையும் வந்துட்டு கஷ்டம். புரிஞ்சுக்கிட்டாதான் இதை வந்துட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு யாருமே கொண்டு போக முடியும். அதனால அந்த இடத்துலயே வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு அடிபட்டுறோம். ஏன்னா இதே அவர் வந்துட்டு ஒரு திருக்குறளுக்கு வந்து விளக்கம் ஒண்ணு கொடுத்திருந்தாரு அன்னைக்கு. அது தம்பி சார் கூட அனுப்பிச்சு விட்டுட்டாரு. பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒற்றை அறிதல் உயிர் வாழும் மற்றவரெல்லாம் செற்றவன் வைக்கப்படும் அப்படின்ற ஒரு குறள். பாடலில் அவர் என்ன சொல்றாரு, ஆன்மான்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது, இதை யார் அறிகிறாங்களோ அதுக்கு வந்துட்டு உணவு கொடுத்து யார் பேணி காக்குறாங்களோ அவங்க வந்து சாகா வரம் பெற்றவங்க, மத்தவங்க எல்லாம் செத்தவன். ஏன்னா அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, பல பிறப்பு அப்படின்ற விஷயமே அங்கதான் வந்துடுது. ஏன்னா அதை அறிஞ்சிட்டாங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க போயிடுறாங்க. அதை வந்துட்டு
எல்லாருமே பண்ணாம இருக்காங்க. இதையும் வந்துட்டு நீங்க அந்த திருக்குறளை வந்துட்டு நீங்க எடுத்து விளக்க உரையில பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ, இல்ல இதுக்கு முன்னாடி யார் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயத்தை எடுத்து மட்டுமே எல்லாருமே பேசியிருக்காங்க. அந்த மெய் உணர்தல் அப்படின்ற விஷயத்துக்குள்ள யாருமே போகல. இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவங்க எடுத்து சொல்லும்போது நம்ம வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிற தன்மைக்கே நம்ம வந்துட்டு இன்னும் வரலையோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இப்ப நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்து ஊர் தான். நாங்கெல்லாம் வந்துட்டு தைப்பூசம்னா போவோம், திருவிழா கொண்டாடுவோம், அங்க என்ன பொருளை வாங்குவோம், அதோட சரி. அதை தவிர்த்து அவர் என்ன சொன்னாரு, என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயமே இன்னும் 99% மக்களுக்கு புரியாது வந்துட்டு. அந்த லெவல்ல தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதனாலதான் அவர் சொன்னதை வந்துட்டு நம்ம அது கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்றதே வந்துட்டு அவர் ஒரு எச்சரிக்கை மணி நமக்கு கொடுத்தது அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணுமோ வழிய அதை வந்துட்டு நம்ம ஒரு புலம்புலோ இல்ல இயலாமை மாதிரி நம்ம எடுத்துக்கூடாது அப்படின்றது தான் என்னோட கருத்து. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. குழந்தைவேல் சார். நன்றி. குழந்தைவேல். ஆ சார் வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம். உங்க கருத்து சொல்லுங்க. கர்மாற்றல் இல்ல, சிகிச்சை நீங்க வரல. இல்ல, வணக்கம் வணக்கம். அந்த இடையில நான் இது பண்றதுக்கு மன்னிக்கணும். ஆ, இப்ப குழந்தைகள் சார் வந்து இப்போ நமக்கு என்னென்ன விஷயங்கள் அப்டேட் பண்றாங்கன்றது கொஞ்சம் சொன்னாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு பாக்குறேன். ஏன்னா நம்ம குரூப்ல வந்து அது கரெக்டா எனக்கு கோஆர்டினேட் ஆகல. இல்ல ஸோ அவருக்கே தெரியாது. ஏன்னா இப்பதான் அவரே வந்திருக்காரு. இல்ல நீங்க அ- என்ன பேசுனீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் வந்து இல்ல இப்போ இல்ல 10 நிமிஷம் சாரி, தான் ஆகுது. அதனாலதான் நான் சொன்னேன். நான் தான் சொன்னேன். இப்பதான் வந்திருக்கீங்க. ஓகே ஓகே. இல்ல, இப்ப குழந்தைவேல். அந்த பழைய வீடியோஸ் எல்லாம் இருந்தது இல்லையா, நம்ம ஐயா ஆமா. சொன்னாங்க இல்லையா, பழைய வீடியோக்குள்ள இருந்து வந்து முக்கியமான கீ பாயிண்ட்ஸ், அதாவது டேக்அவே மெசேஜ் என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே கேதர் பண்ணி நம்ம அது அது வந்து புக்காவும் பண்ணணும். ரெண்டாவது போஸ்ட்ல அந்த மாதிரி விஷயங்கள்ல டிஜிட்டல்லையும் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு. ஸோ சரிங்க. அதை ஆமா. எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கறத பேசணும் அப்படிங்கறது தான் பேசியிருந்தோம். சோ ஓகே. அதுல யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அது எல்லாமே கேதர் பண்ணிட்டு மொத்த வீடியோவையும் நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். அதாவது ஒரு 10 பேர் இருக்கோம், 15 பேர் இருக்கோம் அப்படின்னா மொத்த ம், வீடியோ ம். 15 வீடியோ இல்ல 10 வீடியோ அந்த மாதிரி செக்ரேஷன் பண்ணிட்டு அந்த வீடியோல இருக்கிற கண்டென்ட் வந்து நம்ம வந்து கேதர் பண்ணி எடுக்கணும். எந்தெந்த பாயிண்ட்ஸ் வந்து டேக்அவே மெசேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குதோ அதை மட்டும் எடுத்து அது ஒரு வேர்ட் ஃபார்மேட்ல நீங்க மொத்தமா ஒரு கேதர் பண்ணி நம்ம குரூப்லயோ இல்ல ஆசிரியருக்கோ அதை அனுப்பும்போது அது வந்து அதுல இருந்து நம்ம வந்து போஸ்ட் எப்படி யார் யார் கிரியேட் பண்றாங்க, எந்தெந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம், இதுல யார் யாரெல்லாம் போஸ்ட் கிரியேட் பண்றாங்க, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கேதர் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது பிளானு. அதை ஓகே எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். வேற ஒண்ணும் இல்லை. சார். இதுல ஒரு சின்ன சஜஷன். இல்ல இல்ல நான் சொல்லிடுறேன். இப்பதான் உங்களுக்கு வந்திருக்கீங்க. ஐடி இதெல்லாம் நான் தான் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி டாக்டர் நேத்தி சொல்லியிருந்த விஷயத்த நீங்க லைவ்ல வரல. நீங்க லேட்டா தான் ஓகே. வந்ததுனால நீங்க இதுல அதாவது இப்போ சார் வந்து பேசின ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் என்னென்ன பேசினாங்களோ அது யூடியூப்ல இருக்கிறத எடுக்கிறது, ப்ளஸ் வந்து சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறது. உங்க கீழே ஒரு 9 பேர் கிட்டத்தட்ட நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு சோஷியல் மீடியாவை பக்காவாக எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது நீங்கள் பண்ணுவீங்க. அது வந்து 9 பேர் கொண்ட குழுவோட சேர்த்துட்டு அதை நீங்கள் ஃபுல்லாக டேக் ஆஃப் எடுத்துப்பீங்க. அதுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் தனியாக சேக்ரிகேட் பண்ணுறது, இதில் யார் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அதெல்லாம் கேட்டுட்டு ஸோ இதில் எப்படி ப்ரொமோட் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களை ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கேன் டேக் த சார்ஜ் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். ஓகே சார். நன்றி. ஓகே. கர்மாற்றல் சிகிச்சை பற்றி அடுத்து நீங்கள் இப்போ பேச போகிறீங்க. சிறப்புரையாற்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய குழந்தைவேல் சார் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். சார் நீங்க யாராச்சும் ஒருத்தர் பேசுங்க. நான் இல்லை, எல்லாம் மறுபடியும் பேசுங்க. பேசிட்டாங்க. அடுத்தது உங்கள் ரவுண்டு தான். இப்போ இன்னும் ஐயா வரலீங்களா? எனக்கு வந்து உங்களுக்காக வெயிட்டிங். நீங்கள் பேசி முடிச்ச உடனே வருவார். என்ன சொல்றதுன்னு தெரியலையே, திடீர்னு கேட்டா. வரணும், ஓகே. இல்லைன்னா உங்க டைம் எடுத்துக்க. இந்த ஒரு ஆ, ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இப்ப நம்ம சரி, டைம் எடுத்துங்க. ஒரு 5 நிமிஷம் ஜிஆர் வேணா பேசிட்டு உங்களுக்கு ரைட். ஓகே ஓகே. ஒரு 5 நிமிஷம் ரிவைன் பண்ணுங்க. ஏன்னா திடீர்னு பேசினா உங்களுக்கும் கஷ்டம் தான்ல. ஜிஆர் சார் பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். தர்மம் கொடுக்கறத பத்தி ஐயா பேசி வராங்க. தர்மம் நம்ம கொடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணாலும் அது வாங்குறவங்களுக்கு இருந்தா மட்டும்தான் நிறைவேறும். அது நம்ம என்னத்தை கொடுத்தாலும் அது போய் சேர இடம் தான் அது அதுவாக தான் நடக்குது. ஐயா சொன்ன மாதிரி
தர்மம் கொடுக்குறோம் அப்படிங்கிற வந்து 3 கொஸ்டின் கேட்டிருந்தேன். தர்மம் நம்ம கொடுக்குறோமா இல்ல தர்மம் நம்மளை கொடுக்க வைக்குதா இல்ல தர்மம் நம்மளை வச்சு செய்யான்னு கேட்டிருந்தேன். ஐயா சொன்னாரு வச்சுதான் செய்யுதியா சொன்னாரு. அது இல்ல உண்மைதான். இல்ல திருப்பி சொல்லுங்க. தர்மம் நம்ம கொடுக்குமா, தர்மம் நம்ம கொடுக்குதா? தர்மம் நம்ம கொடுக்குறோமா, தர்மம் நம்மளை கொடுக்க வைக்குதா இல்ல தர்மம் தான் நம்மளை வச்சு செய்யுதா அப்படின்னு கேட்டிருந்தேன். அது ஆமா ஐயா, தர்மம் தான் வச்சு செய்யுது அப்படின்னு இருந்தாரு. அது உண்மைதான். லாஸ்ட் வீக் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி சாத்தியமில்லாத விஷயம். நைட்டு 9 மணி அந்த வெஹிக்கிள் வந்து அந்த ரூட் வந்து யாருமே அந்த நேரத்தில் பஸ் இல்லை. ஆக்சுவலா அந்த பையன் வந்து எங்கேயோ வந்து வந்திருக்கான் வெளியூர்ல இருந்து. எங்க போறாங்கிறத கேட்டா ஒரு டிஸ்டன்ஸ் போற அப்படிங்க. சரி ரைட்டுப்பா நான் நின்று ஏதாச்சும் நான் யாராச்சும் பிக்கப் தரமானேன். ஏதாச்சும் நின்று அவன் உருவமே டிஃப்ரெண்ட் இருந்தது. அழுக்கு ட்ரெஸ், ஆளு கருப்பு, அந்த இடத்துல நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நின்று இருக்கான். கேட்டா பஸ்ஸுக்கு அப்படின்னா எங்க போறேன்னா ஒரு 20 டிராவல் பஸ் இருக்கா தெரியுமா கேட்டா இல்லைன்னா இந்த ஏரியா புதுசு அப்படிங்கிறான். சரிப்பா பைசா இருக்கா கேட்டா பைசா இல்லை அப்படிங்கிறான். எப்படி போப்பான்னு தெரியல, சுத்தமா இல்லை. எப்படி என்னப்பா என்ன நினைப்புல வந்தேன்னு கேட்டா பஸ்ல வந்தேன்னா 50 ரூபா வச்சிருந்தேன், மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறான். சரிப்பா மொபைல் இருக்கா கேட்டா மொபைல் அப்படிங்கிறான். ஐயோ டோட்டல் கம்யூனிகேஷன் டிராப். ஆனா போன நம்பிக்கை நின்று இருக்கான் பாருங்க அந்த இடத்துல. நைட் 9:15 ஆஃபீஸ் முடிஞ்சு தரப்போ சரி ரைட்டு மார்க்ஸ்ல போட்டு கூட்டிட்டு வந்தேன். ஒரு எனக்கும் ஒரு 3 ஸ்டேஜ் நான் டிராப் ஆகிற இடம். ஸோ நான் நின்றுட்டு அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே எப்படி போவான்னு தெரியல. நான் இறங்கப்பா நான் இறக்கி விட்டுறேன், இதுக்கு மேலே ட்ரை பண்ணிக்கோ, அடுத்த பஸ் வந்த போல யார்ட்ட பிக்கப் பண்ணி போய்க்கணும்னு சொல்லி நிப்பாட்டிட்டேன். அப்போ மனசு கேட்காம போய் ஒரு கடையில் என்கிட்ட பைசா இல்லை, என்கிட்ட ஜிபே தான் அமௌண்ட். கடையில் போய் 100 ரூபா சேஞ்ச் பண்ணி சொல்லி ஜிபே அவங்களுக்கு பண்ணிவிட்டு அவங்க 20 ரூபா கொடுத்தாங்க. அப்போ அமௌண்ட் வாங்கி கொடுத்துட்டு சரி இதுக்கு மேலே பஸ் வந்தால் போய்க்கோ அப்படின்னா இந்த அமௌண்ட் வச்சு யார்ட்ட பிக்கப் பண்ணி போய்க்க சொல்லிட்டு அனுப்பிச்சு வந்தேன். இப்போ எனக்கு அந்த டைம்ல கொடுக்க ஒரு வாய்ப்பு உருவாக்குன வந்து அந்த தர்மம் தான். அவன் வாங்கிட்டாதான் உண்டு, அவன் வாங்கல அப்படின்னா அதுவும் நிராகரிக்கப்பட்ட தர்மம் தான். ஸோ கொடுக்கக்கூடிய தர்மம் உருவாக்கப்பட்டது. ஸோ அது வந்து தர்மம் தான் வச்சுங்கிறது அனுபவத்துல கண்டேன். இன்னொரு விஷயம், ஆஃபீஸ்ல வந்து ஒருத்தங்க டாக்குமெண்ட் விஷயமா பர்சனல் விஷயமா பேச வந்தாங்க, வீடு விஷயமா. அவங்க பேச பேச நான் கவனிச்சுட்டு இருந்தேன். கடைசியா அட்வொகேட் என்ன சொல்றாருன்னா இதுக்கு இந்த இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவங்க இறந்துட்டாங்க, அந்த ப்ராப்பர்ட்டி ஹோல்டர் இறந்துட்டாங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி இவங்களுக்கு போய் சேரப்போகுது, அவங்க ஆக்குபை பண்ண போறாங்க. அந்த ஆக்குபை பண்ண இடத்துல வந்து லைட் இல்லை, மீன்ஸ் கரண்ட் இல்லை. கரண்ட் வாங்கினா தான் அங்கே வசிக்க முடியும். அந்த பசங்களாம் படிக்கிறாங்க. ஸோ படிக்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல கரண்ட்லாம் இப்படி வாழ முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. கடைசியாக அவங்க ஒரு ஆள் சொல்லிட்டு போறாங்க, கடவுளே இதுக்கு மேலே என்ன வேணும் தெரியல சாமி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க, ஒரே வார்த்தை. எனக்கு அப்பதான் தோணுச்சு, ஏன் இந்த வீட்டுக்கு நம்ம சோலார் கொடுக்க கூடாதா? ஏன்னா அந்த வீட்டுக்கு வந்து பட்டா வாங்கி அப்ளை பண்ணி ப்ரொசீஜர் முடிவுக்கு எப்படியும் டைமிங் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி டிலே ஆகி போகிறதுக்கு சரி நம்ம யோசிச்சிருந்தேன். கரெக்டாக ஃப்ரெண்டோட பேசுகிறேன், அது வரைக்கும் என்கிட்ட சோலார் பேனல் இருந்திருக்குது. லாஸ்ட்டு 2019 சோலார் பேனல் வந்தது என் வீட்டுக்கு. அது சும்மா தான் வச்சிருந்தேன், யூஸ் பண்ணவே இல்லை. நினச்சிட்டே இருந்தேன் யாரும் கொடுத்துருந்தாங்க, ஐடியா இல்லை. அதுக்குரிய ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல வீட்டில். ஸோ சோலார் ப்ராஜெக்ட் பண்ணாத வீட்டுக்கு சும்மா கிடக்கு சோலார் பேனல் இருக்கு, பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் சும்மா இருந்த சோலார் பேனல் பேட்டரியும் இவங்க வந்து கேட்கவும் எனக்கு தோணவும் கரெக்டா நான் மருதமலை சர்வீஸ் பண்றப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தேன். சரி வாங்க பிரதர், இந்த மாதிரி வந்துட்டு போனாங்க, பண்ணி கொடுத்தோம், அதெல்லாம் இருக்கிறது சும்மா தான் இருக்குது, பண்ணிட்டு வந்தா கேட்கறேன் சொல்லிட்டு இருக்கேன். சொல்ல இன்னொரு ஃப்ரெண்ட் இல்ல அது எனக்கு வேணும், நான் எப்ப சொல்லி வச்சேன்ல நீ எனக்கு கொடுத்த சொல்லி சொல்றான். என்னடா இது, சரி ரைட்டு சரிங்க அவனுக்கு கொடுத்துடலாம், அவன் என்ன பண்ணி போட்டோம். நீங்க வாங்க நம்ம போய் ஃபர்தரா அங்க என்ன பண்ணணுமோ அங்க நம்ம பார்த்துட்டு நம்ம கை காசு போட்டு ஃப்ரெஷ்ஷா எடுத்து கொடுத்த சொல்லிட்டு வந்தேன். சரி ரைட் அப்படின்ட்டு இது என்னென்னமோ நடந்தாலும் தர்ம வச்சுருந்து எனக்கு அப்பதான் நல்லாவே உணர முடிஞ்சது. நம்ம 1000 கொடுக்க நினைச்சாலும் அங்க வாங்குறதுக்கு பேர் தான் உண்டு. இந்த ஆதரவு அற்றோர்கள் முதியோர்கள் சொல்றாங்க, ஆதரவு அற்றோர்கள் இல்ல ஆதரவு ஏற்போர்கள் சொல்லணும். அங்க ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அவங்களுக்கு நிதர்சனமான தர்மம் போய் சேருங்கிறது என்னுடைய உண்மையான யதார்த்தமான விஷயம். நடந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிங்க. குழந்தைகள் இப்போ நீங்க பேசலாம். குபேரவால் வந்துட்டேன் சார் கலக்குங்க. நான் தோட்டத்துக்கு போயிட்டு இருக்கேன், அவரோட நின்று பேசிட்டு இருக்கேன். அப்படியா? ஓ சாரி. சரி வேற இல்ல நான் வந்து ஒரு சின்ன டாபிக் சொல்றேன். இந்த கிறிஸ்டலுக்காக வெயிட் பண்றாங்க இல்லைங்களா, என்கிட்ட பல பேர் வந்து தனியா கான்டாக்ட் பண்ணி கேட்டதுண்டு, நீங்க கிறிஸ்டல் வாங்கிட்டீங்களா, நீங்க வந்துட்டு இதுல குரூப்ல நிறைய பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சிலர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அது தனியா பர்சனல் சேட்ல. ஓகேவா? நிறைய பேர் கேக்குறாங்க. நான் வந்து கிறிஸ்டல் என்கிட்ட இல்லை, ஆனா கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்றேன். எப்படி பண்றேன் அப்படிங்கறது சொல்றேன். நீங்க யாரோ அதை ஃபாலோ பண்றதுன்னா பண்ணிக்கங்க. நான் வந்துட்டு எப்படி பண்றேன் அப்படின்னா, உட்காந்துட்டு கையை ஒரு நீட்டி வச்சுட்டு இளங்கோ சாரை கூப்பிட்டு எனக்கு கிறிஸ்டல் இதுல வைங்கன்னு சொல்லி கையை மூடிட்டு மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். இதுதான் நான் டெய்லி பண்றது. ஸோ இது வந்து நல்ல எஃபெக்டா இருக்குது.
ஸோ உங்களுக்கு யாருக்கும் வந்துட்டு இதை பத்தி இது பண்ணணும், கிறிஸ்டல் வந்தாதான் பண்ணணும் இல்லை, வரதுக்கு முன்னாடியே பண்ணலாம். கிறிஸ்டல் இந்த யோகாவும் பண்ணலாம், மெடிடேஷனும் பண்ணலாம், நல்ல பவர்ஃபுல்லா இருக்கு. ஓகே. யாரையே கூப்பிட்டு கையில வைக்க சொல்லுவேன் நான். சரி, கிறிஸ்டல் உங்க கையில இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பண்றீங்க அப்படி தானே? ஆமாம்மா ஆமாம்மா, சரி. நல்ல எஃபெக்டா இருக்கு அது. சார் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இந்த கிறிஸ்டலை எப்படி கையில வச்சுப்பீங்க? நான் வந்துட்டு கையை மேடம், நம்ம நார்மல் சுகாசனத்துல உட்காந்துட்டு, அது கிறிஸ்டல் ஓகே. இல்லாதவங்களுக்கு. இது கிறிஸ்டல் நீங்க இல்லாதவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டு கிறிஸ்டல் இருக்கேன். வாங்கிட்டீங்க. ஒரு கிறிஸ்டல் உடஞ்சு போச்சு சார். சரி, ஓகே. இனிமே அந்த வழியில தான் நான் பண்ணணும். ஓகே ஏன் ஓகே. வாங்கிக்கலாம். இப்போ அதிரடி நடவடிக்கை முதல்ல கிறிஸ்டல் அனுப்பிட்டு இருக்கோம். கிறிஸ்டல் உங்களுக்கு நம்ம சொல்லுங்க இல்ல சார், இல்லைன்னு சொல்லுங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. நான் சொல்றது வந்துட்டு, நீங்க வெயிட் பண்ணாலும் சரி இல்ல உடஞ்சிருந்தாலும் சரி, இது இல்லாதவங்க இந்த யோகாவையும் மெடிடேஷனையும் தாராளமா பண்ண முடியும். பாருங்க, நேத்து கூட காலையில ஒரு 2 ஹவர்ஸ் ஆஃப்டர் கிளாஸ் வந்து உட்காந்துருந்தேன். செம்ம பவர்ஃபுல்லா இருந்தது. அது சார் இல்லாம நம்ம சொல்லுங்க சார். அதான் எங்க தலைவரை உட்காடுறீங்க? நீங்க தனியா கிளம்பிடுறீங்க போல இருக்க. ஆமா, நான் வயக்காடு இங்க மலை கிளன்னு. இப்ப கூட தோட்ட தான் போயிட்டு இருக்கேன். இந்த கிளாஸ் முடிஞ்சது போய் மெடிடேஷன் உட்காந்துருக்கேன். இப்ப நான் கொஞ்சம் வெக்கேஷன் டைம்ல இருக்கிறேன். பரவாயில்ல, எனக்கு திரும்ப 2ஆம் தேதி தான் வந்து ஆஃபீஸ். சாரி, 2ஆம் தேதி தான் ஆஃபீஸ். பரவாயில்ல. ஸோ நீங்க அது வீட்டு விட்டு வரைக்கும் வெளில போனாலே சித்தராயிடுறீங்களே. காடாவது மலையா கிளம்பி நீங்க மெடிடேஷன்ல உட்கார வேண்டியதுல ஆட்டோமேட்டிக் மெடிடேஷன் ஆயிடுவீங்க போல இருக்க. நானு சகல எல்லாம் சேர்ந்துட்டு ம், டெய்லி மெடிடேஷன் போயிடுவோம். ம், இப்போ ஒரு கடந்த ஒரு ஒரு 10 நாளாவே டெய்லி ஒரு 3 to 4 ஹவர்ஸ் மெடிடேஷன் போகுது சார். ம். பரவாயில்ல. சகல எல்லாம் இதுதான் சேர்த்து பண்ணிட்டு இருக்கேன். மெடிடேஷன்ல இருக்கீங்கிறது வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டிய பாடமா இருக்கும் போல இருக்க. சரி, ரைட். ஸோ இது நல்லா எஃபெக்டா இருக்கு சார். எப்படின்னா, நம்ம அந்த கையில ஒரு ஃபீல் இருக்கு. நம்ம கையில அந்த கிறிஸ்டல் வைக்கிற மாதிரி கூப்பிட்டா சார் ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருக்கு. சிலர் நினைக்கலாம் இது நீங்க உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படி சொல்லலாம். பட் ஆனா அந்த எனக்கு நான் ஒரே ஷாட்ல மினிமம் ஒரு 1 hour to 1.5 hour உட்காருவேன். எனக்கு வந்து ஒரு அசைவு கூட இருக்காது உடம்புல இருந்து. அப்படியே அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. ஸோ அது புதுசா பண்றவங்களுக்கு மேபி டைம் ஆகலாம், இல்ல அச்சீவ் பண்ற மாதிரி நினைக்கலாம். ஆனா அந்த ஒரு பவர் இல்லாம எல்லாம் வந்து ஒரு 1.5 மணி நேரத்துல கண்டினியூஸா உட்கார முடியாது, வாய்ப்பே கிடையாது. மெடிடேஷன்ஸ்ல உட்கார்றத அதை நீங்க அது ப்ராக்டிஸ்ல வரும், உடனே நிச்சயமா வந்திருக்காது இது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உங்களால் அமைதியாக உட்கார முடியுது அப்படின்னாலே நீங்கள் வந்து யூ ஹாவ் டேக்கன் லாங் டேர்ம் ப்ராக்டிஸ். அட்லீஸ்ட் ஒரு 1 இயராவது இதில் பயிற்சி இருந்தவங்களால தான் பண்ண முடியும். அதில் முன்னாடியே பண்ணியிருக்கலாம், அல்லது வந்து அதில் கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். அப்படிங்கும்போது அந்த பக்குவ நிலை அப்படிங்கிறது தியானத்தினுடைய முக்கியமான நிலை. அது நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, சந்தோஷம். இதுல இன்னொரு விஷயம் சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா லாங் டேர்ம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம பண்ண முடியாது. ஆனா அதோட நுணுக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த பிரெத்தை கவனிக்கும் போது எண்ணம் வந்துட்டு வெளியில ஓடிக்கிட்டே இருக்கும். எக்ஸலண்ட். அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருப்போம், டப்புன்னு வெளியில ஓடிடும். கிறிஸ்டல் வருமா வராதா, கேசியம் வருமா வராதா, நமக்கு அடுத்தது கன்சல்டேஷன் எப்ப கிடைக்கும். நம்ம இந்த கான்டெக்ட் ரிலேட் பண்ணி சொல்றேன். இது மாதிரி 1000 விஷயம் பிரச்சனை நம்மளுக்கு இருக்கு, 1000 விஷயம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணா, திரும்ப திரும்ப மனசை வந்து இழுத்துட்டு வந்து மூச்சில் வைக்கணும். அது ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா, நீங்க வந்துட்டு போக போக இழுத்து நம்ம அதை வந்து கவனம் வெளியே போகுதுன்னு யோசிச்சோம்னா மெடிடேஷன் பர்பஸே போச்சு. மெடிடேஷன் பர்பஸே வந்துட்டு கவனம் வெளியே போனாலும் திரும்ப கொண்டாடுவேன்ற ஒரு 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 சங்கல்பம் வச்சுக்கிட்டு தான் அதை பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும்தான் இதுல ஈஸியா சக்சஸ் பண்ண முடியும். 1 மாசம் போதும் சார், அதிகமாலாம் தேவையில்லை. இந்த விஷயம் புரியாம பண்ணாதான் வருஷ கணக்கு தேவைப்படும். 1 மாசத்துல வந்துட்டு உட்கார வச்சிடலாம். கண்டிப்பா. அந்த இது நம்ம லாங் டைமா சொல்லிட்டு வர்றதும், சார் சொல்றதும், அந்த ஃப்ரீக்வன்சி பேஸ்ல பேசுறது என்னன்னா புரிதல் தான். நீங்க புரிதலோட உட்காந்த 1 செகண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல அடிக்கலாம். அப்போ சுவாசம் எப்படி இருக்குது அப்படிங்கறத கவனிக்க ஆரம்பிச்சு, அந்த பேஸ் ரொம்ப முக்கியம். அது நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறீங்க. அதை நல்லா பண்ணிட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்பொழுது ரொம்ப கரெக்டாக இருக்கும். அந்த இதில் ஃப்ரீக்வன்சி சொன்னேன் இல்லையா, அந்த 538 அது வந்து மிராக்கிள் ஃப்ரீக்வன்சி. அதுக்கப்புறம் இன்ட்யூஷன், அந்த இடத்துக்கு நீங்கள் உங்களை மைண்ட் அந்த இடத்துக்கு வர்றீங்கனாலே அது ஃப்ரீக்வன்சி பேஸ்னா அது வரும். அது வந்து இன்ட்யூஷன் ஒருத்தருக்கு வருது இல்லையா, அது அந்த ஃப்ரீக்வன்சி. அதை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணும்போது
உள்ளுணர்வுங்கிறது நாளைக்கு நடக்க போகிறது இந்த விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அது தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணும். தொடர்ச்சியாக நீங்கள் 1 ஹவர்னா 1 ஹவர், 2 ஹவர்னா 2 ஹவர்ஸ், அது தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக வரும். எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நான் ஃபஸ்ட்டு அந்த மெடிடேஷனில் பண்ணும்பொழுது வந்தது, என்னோட ஃப்ரெண்டு வந்து ஏர்போர்ட்டில் இருந்தான். ஏர்போர்ட்டில் இருந்தப்போ நான் மெடிடேஷனில் இருந்துட்டு அவன் இருந்தானே அப்படியே கரெக்டாக அவனோட ஷர்ட்டு, ட்ரெஸ் கோடு, பேண்ட் ஷர்ட்டு கிளியராக இருக்குது. ஏர்போர்ட்டில் இருக்கிறான். அப்படியே நேருக்கு நேராக பார்க்குற மாதிரியே வியூ இருந்தது. அப்புறம் உடனே ப்ரேயர் முடிச்சுட்டு மெடிடேஷன் முடிச்சுட்டு உடனே ஃபோன் அடிச்சுட்டு நான் சொன்னேன், ஏர்போர்ட்டில் இருக்கேடான்னு. அவன் அடுத்து சொன்னான், ஆமாம் நீ எங்கே இருக்கிறன்னா. தயவு செஞ்சு சொல்லிட்டா உண்மையிலே ஏர்போர்ட்டில் இருக்கிறியா. ஆமாடா ஏர்போர்ட்டில் இருக்குன்னா. அப்புறம் சொன்னேன் ட்ரெஸ் கோடு இது ஆடாண்ணா, பிளாக்கு, பிங்க் கலர் ஷர்ட்டு, பிளாக் பேண்ட்டு. ஆமாம் எங்கடா இருக்க, இவ்வளோ கரெக்டாக சொல்கிற, பக்கத்தில் தானே இருக்கணும்னு. எனக்கே ஆச்சரியம் போயிடுச்சு, இது எப்படி நமக்கு தெரியுதுன்னு. ஒன்றா தயவு செஞ்சு உன் சட்டையை திருப்பி ஒரு தடவை பாரு, பிங்கா பிளாக்கான்னு. ஆமாடா நான் தான் போட்டிருக்கேன், நின்றுட்டு இருக்கேன், போகிறேன், மும்பை அர்ஜென்ட்டாக போகணுண்டா அப்படின்னா. அப்புறம் சொன்னேன், இல்லைடா நான் மெடிடேஷனில் இருந்தது, திடீர்னு ஒன்றை வந்து ஏன் நீ வந்தேன்னு எனக்கு தெரில. ஆனால் இங்கே இருக்கிறியே, சரி என்ன பண்ண, வேற ஏதோ பேசியிருக்கலாம். பட் ஆனால் அது வரும்போது பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணது ஒன்று, இது ஒன்று. அதுக்கப்புறம் ஹீலிங் கொடுத்ததில் 1 2 அது இருக்கும்பொழுது தொடர்ச்சியாக பண்ணலை. ஆனால் அது உண்மை அப்படிங்கிறது அந்த உணர்தல் போதும். நீங்கள் எப்போ வேணாலும் உட்காந்து அந்த இடத்துக்கு வந்துடும். அது நீச்சல் கற்றுக்கிற மாதிரி தான். நீச்சல் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒன்ஸ் அப்புறம் எப்போ தண்ணியில் விழுந்தாலும் நீச்சல் அடிக்கலாம். அப்போ அந்த ஃபீல் கொண்டுட்டு வர்றது கஷ்டம், பண்ணாக்க செய்ய முடியும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. சரி, மற்ற யாராவது? இன்னொரு 2 டிப்ஸ் சார், 2 3 டிப்ஸ். ஒரு 1 மினிட்ல முடிச்சிடுறேன். நமக்கு இந்த தாட் வருது பாத்தீங்களா, ஒண்ணு மூச்சை கவனிக்கிறோம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வர்ற தாட்ஸ் மேக்சிமம் பாத்தீங்கன்னா அந்த தாட் டிஸ்டர்பன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற பிரச்சனை, நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் இதெல்லாம் தான் வரும். இது நம்ம வந்து இது ஈஸியா டேக்கிள் பண்றது வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கண்ண மூடி உட்காந்துட்டு என்னென்ன தாட் வருதோ அதை எழுதிட்டு அது ரிலேட்டடா மன்னிப்பு அறிக்கையும் மன்னிப்பு கேட்கறதையும் கொடுக்கறதையும் கொடுத்தானாவே அந்த தாட் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை நான் ப்ராக்டிஸ் பண்றேன். ஜஸ்ட் எப்பவுமே நம்ம மெடிடேஷன் உட்கார தேவையில்ல, சாதாரணமா டேபிள் உட்காந்து கண்ணை மூடினாவே தாட் மைண்ட்ல ஏதோ ஒன்று போட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இல்லை நீங்கள் எடுத்த உடனே ஃப்ரீயாக மைண்டில் உட்காந்து ஃப்ரீ மைண்டில் வந்து உங்களுக்கு இருக்காது. இப்போ இந்த மாதிரி ஏதாவது படிக்கிறது, இல்லை மன்னிப்பறிக்கை, இல்லை ஸ்லோகன்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் தான் வந்துடும். அதுக்கப்புறம் அதை நிறுத்தும் போது மைண்டு சீக்கிரமாக ரீச் ஆகும். கரெக்ட், அது ஒரு டூல். அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம மன்னிப்பு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தாட்ஸ் வர்றதும் குறையும். அது டெஃபினட்டா குறையுது, அது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நன்றி நன்றி. இவ்வளோதான் சார், தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, வேறு? ஐயா ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. வணக்கம் கவி மேடம். ஐயா வணக்கம் ஐயா. இப்போ குழந்தைவேலு ஐயா சொன்ன மாதிரி இது கிறிஸ்டல் மெடிடேஷனுக்கும் கிறிஸ்டல் தியானத்துக்கும் எதனா வித்தியாசம் இருக்குங்களா, இல்லை ரெண்டும் சேம்னா? ஆக்சுவலாக ஐயா வந்து ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு, நம்ம சன் கிட்ட இருந்து, நம்ம சூரிய பகவான் கிட்ட இருந்து நம்ம வந்து அந்த விட்டமின் டி வந்து எப்படி கிடைக்கணுன்றது ஒரு சின்ன ஷார்ட்ல சொல்லியிருப்பாருங்க. நம்ம எந்த குளிர் பிரதேசத்தில் இருந்தால் கூட நம்ம அந்த சூரிய பகவானை நினச்சிக்கிட்டு என்னோட உடம்புக்கு தேவையான அனைத்து சக்திகளையும் ஆற்றல்களையும் நீங்கள் கொடுக்கணும்னு நம்ம மனசார ப்ரே பண்ணிக்கிட்டாவே அந்த ஆற்றல் வந்து நமக்கு கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்ல சொல்லியிருப்பாருங்க ஐயா. நம்ம ஐயா டாக்டர் இளங்கோ ஐயா சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி நம்ம கையில கிறிஸ்டல் இப்போ நமக்கு இல்லைன்னா கூட குழந்தைவேலு ஐயா சொன்ன மாதிரி நம்ம அதை ஐயாவை நினைச்சு நம்ம அதை கையில வச்சுட்டு பண்ணும்போது அது இருந்து பண்ணா என்ன ஒரு ஆற்றல் கிடைக்குமோ கண்டிப்பா அது கிடைக்கும்ன்றது கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லைங்க ஐயா. 100% உண்மை. அப்போ அந்த மாதிரி மெடிடேஷன் பண்றதுக்கும் அதுல யோகான்னு ஒண்ணு சொல்றாங்களா, கிறிஸ்டல் யோகான்னு சொல்றாங்க இல்லைங்களா, ஏதாச்சும் வித்தியாசம் இருக்குங்களா, இல்ல அது செய்முறை எதனா இருக்குதுங்களா உங்களுக்கு தெரியுமா? இல்ல குழந்தைவேலு ஐயா சொன்னாலும் ஓகே, அது ஒரு சின்ன சந்தேகம் இருக்குங்க ஐயா. அதுதான் குழந்தைவேலு ஐயா சொல்லுவார், கொஞ்சம் வெள்ள இருக்காரு, சொல்றேன். ஓகே, கிறிஸ்டல் யோகா மேடம், நீங்க சமான முத்திரையில 2 கையும் வச்சுக்கணும். இந்த 5 விரலையும் கூட்டி வச்சுக்கிட்டு நம்ம உள்ளங்கையில வந்து கிறிஸ்டல் இருக்க மாதிரி, கிறிஸ்டல் இருந்தா வச்சுக்கோங்க, இல்லாட்டி அந்த கிறிஸ்டல் இருக்கிற மாதிரி அச்சீவ் பண்ணிக்கங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னா இந்த பஞ்சபூத சக்தியை வந்து சமநிலைக்கு எடுத்துட்டு வரும். இது வந்து கிறிஸ்டல் யோகா. ஓகேங்களா? நீங்க நார்மலா வந்துட்டு கிறிஸ்டல் மெடிடேஷன் எப்படின்னா 2 மெத்தட்ல பண்ணலாம். ஒண்ணு நம்ம கையில வச்சுக்கிட்டோ, இல்ல நம்ம ஆறக்குள்ள எங்கேயாச்சும் வச்சுக்கிட்டு பண்ணலாம். இல்ல நம்ம முன்னாடி வந்து ஒரு டேபிள், ஒரு சின்ன ஒரு முக்காலி மாதிரி போட்டுட்டு அதில் கிறிஸ்டல் வச்சுக்கிட்டு
அந்த கிறிஸ்டல் நல்லா பெருசா இருக்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள உட்காந்து பண்ற மாதிரி பண்ணலாம். இந்த மெத்தட் இது வந்து கிறிஸ்டல் மெடிடேஷன் மேடம். ஓகே, குட். இது ஏற்கனவே நம்ம குரூப்பில் நான் போட்டிருக்கேன். சாரே இது பேசியிருக்காங்க. கிறிஸ்டல் யோகான்னு என்ன, கிறிஸ்டல் மெடிடேஷன் என்ன, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ½ வீடியோ ஒன்று இருக்குது, அதில் போட்டிருக்கேன். அதில் சமண முத்திரையில் வச்சுக்கிட்டு யோகான்னா இப்போ நீங்கள் யோகாவில் வந்து குறைந்தபட்சம் 108 ஆசனா பண்ணுவாங்க. ஸ்பெஷலைஸ்டாக வந்து 18 ஆசனா பண்ணுவாங்க. 124 ஆசனாஸ் ரொம்ப முக்கியம். சூரிய நமஸ்காரத்திலேருந்து வரும். இப்போ இவ்வளோ ஆசனாஸ் பண்ணுறத விடவும் இதில் வந்து அதாவது பஞ்சபூதத்தை சமநிலைப்படுத்தினாக்க ஆசனா பண்ணுறது சமநிலைப்படுத்துதல். அதுக்கு பதில் இதை செய்யலாம் அப்படிங்கிறது ஜஸ்ட் அதான். யோகா அப்படிங்கிறது சமான முத்திரையில் கிறிஸ்டல் உள்ள வச்சு, இல்லைன்னா சமான முத்திரையில் இருக்கிறது யோகா. எல்லாமே வெறுமனே இருந்தாக்க அது மெடிடேஷன். அதில் இன்னும் அதிகபட்சமாக போகும்போது ஒரு கிறிஸ்டல் ஒரு இமேஜ் பண்ணிட்டு அது உள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னா, ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களை நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு கிறிஸ்டல் இருக்குது, கிறிஸ்டலுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அதை திங்க் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். 5 to both daily. ருக்மணி மேடம் ப்ளீஸ் கிளாரிட்டி வேர் தர் வி ஹவ். ஓகே, புரிஞ்சுதா மேடம்? நன்றிங்க ஐயா. கிளியர் நன்றி ஆச்சுங்க ஐயா. நன்றி உங்களுக்கு மேடம். குழந்தை நீங்கள் இதுல இன்னும் சரிங்க ஐயா. இதுல இன்னும் ஒரே ஒரு நுணுக்கம் மேடம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொல்லுங்க சார். அந்த முன்னாடி வச்சுட்டு நீங்க கிறிஸ்டலுக்குள்ள இருக்க மாதிரி பண்றீங்க பாத்தீங்களா, அது நீங்க கிறிஸ்டல்ல எவ்வளோ பெருசா உருவகம் பண்ணி அதுக்குள்ள உட்காருங்களோ அந்த அளவுக்கு வந்து ஆரா எக்ஸ்பேண்ட் ஆகும் மேடம். ஓ ஒன்ஸ் ஆரா எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா உங்க ஆராவுக்கு உள்ள வர்ற எனர்ஜி வந்து எனர்ஜி ஃப்ளோ ஜாஸ்தியாகும். அதே மாதிரி ஆறாவோடைய அடர்த்தி தன்மை வந்து கூடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தி இருக்கவங்க வந்து என்ன சொல்ல வராங்க, என்ன அடுத்தது என்ன வரப்போகுதுன்றதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு காட்டி கொடுக்க ஆரம்பிச்சு செம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஓ அதான் ஓகே, நீங்கள் ஒரு நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. கிறிஸ்டல் வீடு மாதிரி கூட வச்சுக்கலாம். வீடே கிறிஸ்டல் ஆ மாதிரி வச்சுட்டு அது வீட்டுக்குள்ள மாதிரி கூட வச்சுக்கலாம். கிறிஸ்டல் வீடு, கிறிஸ்டல் ஹவுஸ் அப்படி. அது செம்மையா இருக்கும். நீங்க இது வேற சில டெக்னிக்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிரமிடை வந்துட்டு மைண்டாலே போடுவாங்க தலைக்கு அதே மேல. தான், சேம் அது தான். அதே ரெய்கில டெக்னிக் தான் இது. போடுவாங்க சார். கரெக்டுங்க. குழந்தை சார் சொல்றது ரெய்கி மெத்தட்ல இப்படிதான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமாம், ரேக்கி அவங்க மெத்தடு. பிரமிடுக்குள்ள இருக்கிற மாதிரி அதை கலர் கலர் பிரமிட் சொல்லுவாங்க. பிரமிட்ஸில் பர்டிகுலராக பிரமிட்ஸ் வரும். ஏன்னா பிரமிட் மெடிடேஷன்ஸில் ஏற்கனவே ஓப்பனிங்கில் நம்ம இதில் நிறைய பேர் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. பிரமிட் மெடிடேஷன் கம்பல்சரி அவங்க பண்ணுவாங்க. அது ஒரு குரூப் எல்லாமே ஃபார்ம் பண்ணிட்டு அதில் உட்கார பண்ணுவாங்க. இல்லைன்னாக்கா இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் நல்ல பவர் இருக்கும் அப்படின்னு. அதில் வந்து ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மெடிடேஷன் அந்த இதுக்கும் என்னென்ன டிசீஸுக்கு என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்பெஷலைஸ்ட் இருக்குது. அதில் எனர்ஜி கிடைக்குது. எல்லாத்துலேயுமே எனர்ஜி தான். நீங்கள் எது இருந்தாலுமே அதை எனர்ஜியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஒரு இதை இன்னொரு இதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லா எனர்ஜியுமே எனர்ஜியாக எந்த இடத்துல மாறுதுன்னா மைண்டை பொறுத்து தான். நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒருத்தன் திட்டிட்டு கோமா டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் எதில் உட்காந்தாலும் வராது. அப்போ பேசிக்கலி மைண்டை வந்து டியூன் பண்ணுனா எல்லாத்தையுமே பண்ண முடியும். எவ்ரி திங் இஸ் இன் த மைண்ட். அதுதான் கடவுள் வந்து மனதின் மூலமாக செயல்படுகிறார். அப்போ அதை டியூன் பண்ணுறதுங்கிறது தான் விஷயம். 8/6/26 இருக்கு. சரி, ஒரு 5 சார் நிமிஷம் சார் இன்னும் ஒரே ஒரு மேட்டர் இதுல. இப்ப சொல்லுங்க. நம்ம குரூப்ல வந்து நிறைய பேர், நான் இதை ஸ்பெசிஃபிக்கா சொல்ற காரணம் வந்து கிறிஸ்டல் வச்சிருக்கவங்க ஓகே, இல்லாதவங்க வந்துட்டு லெட் அஸ் நாட் வேஸ்ட் டைம். ஓகேங்களா, நீங்க பண்ணீங்கன்னாவே அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து செமையா இருக்கும். ஒரு 2-3 months பிஃபோர் வீடியோல வந்துட்டு ஐயா சொல்லியிருப்பாங்க, நம்ம ஆஃபர் பண்றது 3 to 5 grams கிறிஸ்டல், வை டோன்ட் யூ சேஞ்ச் யுவர் டோட்டல் பாடி அஸ் எ கிறிஸ்டல் அப்படின்னு வந்து ஒரு வீடியோல சொல்லியிருப்பாங்க. நான் அதுக்கப்புறம் தான் சரி ஓகே கிறிஸ்டல் வரப்போ வரட்டும், ஹவு சேஞ்ச் த பாடி அது பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சரி ஓகே நான் இதுக்காக வெயிட் பண்றேன், அது வர்றப்ப வரட்டும், நான் வந்துட்டு கையில இருக்கிற மாதிரி அச்சீவ்மெண்ட் பண்றேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால வந்துட்டு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்களோ நீங்க வெயிட் பண்ணுங்க. பட் அதுக்காக வந்து கிறிஸ்டல் யோகாவையும் வந்துட்டு மெடிடேஷனையும் வந்துட்டு நீங்க அது இருந்தாதான் பண்ணணும்னு இல்லை, எல்லாமே பண்ண முடியும். அந்த ஒர்க் ஷீட்டை வச்சுக்கிட்டு நீங்க டெய்லியுமே டிக் பண்ணலாம். அட்லீஸ்ட் 30 minutes, ஸ்டார்ட் வித் 30 minutes. ஒரு நாளைக்கு முழுசா இருக்கிற மாதிரி 24 நிமிஷம் முழுசா இருக்கிற மாதிரி பண்ணுங்க. டே பை டே யூ வில் see the change. அது என்னால ஷூரா சொல்ல முடியும். அதுதான் சார் சொல்றது ட்ரூ சார். ஆக்சுவலி இப்ப ரீசெண்டா ஒருத்தர் பண்ணியிருக்காங்க இதை. அவங்க ரியலைஸ் பண்ணிட்டு இந்த குரூப்ல அதிகம் வர்றதில்ல. அவங்க ஆக்சுவலி அவங்க ரெய்கி ப்ராக்டிஸ் பண்றாங்க.
பட் ரேராக தான் அந்த குரூப்க்கு வருவாங்க. அவங்க சார் சொன்ன மாதிரி எனக்கு ரீசெண்டாக தான் சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. கிறிஸ்டலோடைய ஃபோட்டோஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மெடிடேட் வாவ். பண்ணிட்டு, அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. அது எதனால ஆச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. சடனா ஃபுட் பாய்சன் கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப வாந்தி வந்துட்டு ரொம்ப மயக்கம் வந்திருக்கு. ஸோ அந்த கிறிஸ்டலை வச்சு ப்ரே பண்ணி, இதுக்கு ரீசன் எனக்கு தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரீசன் காட்டியிருக்கு. எனக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ நம்ம இவ்வளோ நாள் இதுல இருக்கோம், நமக்கு தெரியல. பட் அவங்க அதை பண்ணியிருக்காங்க. கிறிஸ்டலை மெடிடேட் பண்ணி ரீசனும் உங்களுக்கு வந்திருக்கு. கிளியரா அவங்க மைண்ட்ல அதை காட்டியிருக்கு. ஓ, அது ரொம்பவே ஸோ சார் சொன்னது கரெக்ட். கிறிஸ்டல் இருக்கு இல்ல அப்படின்னு இல்லாம நம்ம வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணலாம். கிறிஸ்டல் இல்லைங்கிறது நம்மளாம் வேண்டாம். அதனால தான் கம்பல்சரி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த முறை வந்து கிறிஸ்டலுக்காக பே பண்ணவங்க எல்லாருக்குமே கம்பல்சரி கிறிஸ்டல் வந்துடும். ஸோ அதுக்கான ஒர்க் தான் நடந்துகிட்டு இருக்கு. கிறிஸ்டல் பே பண்ணினவங்களுக்கு கண்டிப்பாக கிறிஸ்டல் கண்டிப்பாக வந்துடும். ஷூர். ஆனா கிறிஸ்டல் வரணும்னு கிறிஸ்டல் கிட்ட கேக்குறேன் சார். வரணும்னு கிறிஸ்டல்ட்டே கேட்குறீங்க மனசால. இது ஓகே. சூப்பர் ஐடியா, செம்ம ஐடியா மேடம். ம் தேங்க்யூ சார். பணம் வரணும்னு பணத்துக்கிட்டே கேட்குற மாதிரி. எஸ், சரி, ஓகே. ஆமா. சரி, ரைட், ஓகே, நன்றி. டாக்டர் மெடிடேஷனில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 6:30 எடுத்து சரி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இறைவனுக்கு படலோடு சார்னு வரல, முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, வேற ஏதாவது சொல்லணும்னா கருத்து தெரிவிக்கிறதா இருந்தால் தெரிவிங்க. சார் இது சின்ன யாராச்சும் பண்றவங்க இது பண்றாங்க அப்படின்னா நம்ம வேணா கைட் பண்ணலாம். ஏதாவது டவுட் எல்லாருமே இருந்ததுன்னா கூட வந்துட்டு பண்ணுவோம், எல்லாருமே பண்ணுவாங்க. ஏன்னா இன்னொரு விஷயம், இப்போ நீங்க ஒரு மேண்டிட்டரியா ஆயிடக்கூடாது இல்லையா? இப்போ கிறிஸ்டலுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் கிறிஸ்டல் எல்லாமே பண்ணுங்கன்னா வரணும்னா, பட் அது அவங்க மனசுல இன்னும் வரலையேங்கிற ஒரு தாட் இருக்கு இல்லையா? அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நீ அந்த நிலத்தின் அடிப்படையில் ஆமா சொல்றீங்க. ஆமா நானும் பண்ணுங்கிற அது என்னால் புரிஞ்ச முடியும், நல்லது அது. பட் அது இல்லாமல் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த அந்த ஒரு அந்த குறையுமே இருக்கக்கூடாது. வந்துருச்சுன்னா இன்னும் அவங்களே நினைப்பாங்களே, இதை விட எப்படி ரொம்ப பேர் சொன்னாங்க, சார் எப்போ வரும்னு தெரியல சார், பார்த்துக்கிட்டு இருக்கேன், வந்தா நல்லா இருக்கும், வந்தா நல்லா இருக்கும். அது அவங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? அது கிடைக்கும்போது இன்னும் வந்து மன ரீதியாக மிகப்பெரிய பலமா இருக்கும் அது. அதனால தான் கிறிஸ்டல்ஸ் வந்து இப்போ பே பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ஐயா இந்த- ஐயா நான் திருச்சியில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. அது கிறிஸ்டல் பத்தி நீங்க சொல்லும்போது எனக்கு வந்து நான் என்ன ம், இது பிரார்த்தனை வைக்கிறேன்னா, எனக்கு கிடைக்குது கிடைக்கலங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ம் நான் சொல்றது கிறிஸ்டல் ஐயா, கிறிஸ்டல் ஐயாவையும் நினைச்சிட்டு கிறிஸ்டலையும் நினைச்சிட்டு எனக்கு வந்து இந்த சமயத்துக்கு இப்படி இருக்கு என்னோட உடல்நல, ஆக எனக்கு சரி பண்ணி கொடுங்க ம் அப்படின்னு கேட்குறேன். ம் அதே நேரம் ஒரு அர்ஜென்ட்டு, ஒரு ஆத்திர அவசரம் அப்படின்னும் போதும் அதையும் கிறிஸ்டல் மூலியமாவே கேட்குறேன். கிடைக்குது அது, ம் கண்டிப்பா அதுவும் கிடைக்குது. நல்ல மாதிரியான ஒரு எனக்கு வந்து கிறிஸ்டல் கிடைக்குது, கிடைச்சிச்சு, கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு தாட்டுக்கே போக முடியல என்னால. ம் அந்த ஒரு இதை வந்து நீங்க வருங்க, கொடுங்க கொடுங்க நீங்க எப்போ வரீங்களோ வாங்க. ஆனா என்னோட பையனுக்கு ஒரு முன்ன இன்டர்வியூ எல்லாம் வந்து ஆமா, எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கான். வேலைக்கு. அந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்க பாஸ் பண்ணி விடுங்க எனக்கு. ஆனா நான் தர்மமும் நான் செஞ்சுட்டு இருக்கேன், அவன் நல்லா சரிம்மா, செய்யட்டும் நம்ம பிரேயர்ல இன்னைக்கு அப்படிங்கிற வைப்போம். மாதிரி. அப்படிங்கிற மாதிரி வைக்கிறேன். நல்லா வந்துகிட்டு இருக்குங்கய்யா. அது நன்றி, உங்ககிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, நன்றிங்க. நன்றி, நன்றிம்மா, நன்றி. சரி, இந்த வகுப்பு. கிறிஸ்டல் வரணும், வரல, கிடைக்கணும், கிடைக்கல, கொடுக்கணும், கொடுக்கல அப்படிங்கிறத விட கிறிஸ்டலா மாறிடுங்க. ஆமாங்க, அதுதான் நான் சொன்னேன். அதாவது பாதுகாப்பா நம்ம வந்து தியானம் பண்ணும்போது அந்த இடத்துலயே வந்து நிக்கிறாங்க. அப்போ நம்ம எதை நினைக்கணும், நம்ம வந்து ஏதோ நம்மளுக்குன்னு ஒரு கிடைக்கும். ஆனா நம்ம பொறுமையா இருப்போம், அது பரவாயில்ல. ஆனா அது அவங்க கிட்ட நம்ம வந்து பிரார்த்தனையா ஐயா வச்சு பிரார்த்தனையும் வைக்கிறதுக்கு நம்ம வந்து இப்பயே பிராக்டிஸ் எடுத்துக்கலாமே. நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம் இல்லையா? அது எப்படி நல்ல முறையில எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறத நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம். கோவப்படாம நம்ம எடுத்துட்டு போலாம், அவங்க கிட்ட பாரத்தை வைங்க அப்படின்னு வழி நடத்தலாம் இல்லையா? அதை நான் வந்து இப்போ அதை பிள்ளைங்களுக்கும் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேங்க. அது கொஞ்சம் நல்ல பலன். யார் மேலும் பார்த்துக்க இருங்க. இல்ல இல்ல, என் பொண்ணுக்கு கொஞ்சம் கல்யாணம் நடக்கல, டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் நான் வந்து அவங்க கோவப்படுறாங்க ரொம்பவும். இவங்க கோவப்படாதம்மா, நம்மளுக்கு வந்து அவங்க செஞ்சது தப்பா இவங்க செஞ்சது தப்பான்னு நம்ம உணர வேணாம். அதுக்கப்புறம் தானே நம்மளுக்கு வந்து ஒரு ஐயா மூலியமா நம்மளுக்கு இவ்வளவு தூரத்துக்கு நம்ம விழிப்புணர்வு கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம அந்த விழிப்புணர்வை வந்து பயன்படுத்திக்கலாம். நீ வந்து கவலைப்படாத, நம்மளுக்குன்னு ஒரு இது கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும்.
நீ வந்து கொண்டுட்டு போலாமா? நீ இல்ல அவளால சின்ன பிள்ளைக்கும் வந்து வரன் வர மாட்டேங்குது. அப்படின்னும் போது அவ அதை வச்சு பாதைப்படுறான், கஷ்டப்படுறான். எனக்கு தான் இப்படி ஆச்சுன்னா தங்கச்சிக்குனாச்சும் ஒன்று செஞ்சு வச்சிருங்களேன், ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னா அவளுக்குமே தவற இது இடுக்கட்டமா வருதுமா. அதனாலதாம்மா நான் வந்து இந்த மாதிரி ஐயா சரி கிட்ட சரி கேட்டிருக்கேன் நீங்க அப்படின்னு. சொல்லியிருக்கீங்க, டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆமாங்க. அது சார் அதனால கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இதுதான் வந்து நடக்கும். முன்னுதாரணமா. நல்லது நல்லது நன்றிங்க. நடக்கும். திருமணம் நடக்கும். ரொம்ப நன்றி நன்றி. சார் மீண்டும் எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. ஒரு அனுபவமாவும் இருக்கு, அப்படி இருக்காது, நிறைய இருக்குமே. இல்ல இல்ல, நான் இந்த கிறிஸ்டல் ரெலவெண்டா நான் சொல்றேன். என் ஆ, பேர் மீரா சங்கர். ஆ, எனக்கு சரி. கிறிஸ்டல் வந்து இப்ப வந்துருச்சு, 1 மந்த்தா நான் வச்சிருக்கேன். அதுக்கு முன்னால உங்ககிட்ட தானே இருந்துச்சு. என்னால அந்த கிறிஸ்டல் கிட்டே டியூன் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் நான். ம், ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு இல்லையா அது. நான் ஏற்கனவே ஒரு 40 இயர்ஸா மெடிடேட் பண்ணிட்டு இருக்கேன். ம். அதனால வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. சில விஷயங்கள்ல வந்து எங்கேயோ இருந்து இருந்தாலும் நம்ம we are able to tune. இப்ப இப்ப ஐயா கிட்ட தான் இருக்கு. அதை நீங்க எனர்ஜைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னால 1 மந்த் பேக் பிஃபோர் நவம்பர் 10th. சோ அங்க இருந்தா கூட நான் சில விஷயங்கள் அது ஒரு கோரிக்கையாவோ ஒரு சப்மிஷனாவோ ஒரு பிரேயர்ஃபுல் ஸ்டேட்ல வைக்கும் போது எனக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயம் நடந்துச்சு. அதனால நம்ம கையில இருக்கும் போது அது ஒரு எஃபெக்ட். எங்கேயோ அதிகமா இருக்கு அவர்கிட்ட இருந்தாலுமே வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இருந்தாலுமே வந்து சில விஷயங்கள் வந்து என்னைய சீக்கிரம் கிட்ட வா அப்படியோ இல்ல ஏதாவது நிறைய விஷயங்கள் வச்சுக்கோங்க. எல்லாமே எனக்கு சொல்ல முடியல ரொம்ப ஷார்ட் டைம்ல. ம். இருக்கும் போது கூட we can manifest. எங்க இருந்தாலும் என்ன உங்க கூட டியூனான கிறிஸ்டியன் இது. எங்க இருந்தாலும் நமக்கு செயல்படும். எங்க இருந்தாலும் அது வந்து நமக்கு வந்து இதாகும் சொல்லி அந்த திங்கிங்கோட செய்யும் போது எனக்கு நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சின்ன ஸ்மால் மிரக்கல்ஸ் நடந்திருக்கு. அது எனக்கு என்னோட இதை ஷேர் பண்ண விரும்புறேன். அதான். ரொம்ப நன்றி நன்றி மேடம். நீங்க இங்க வரணும் வரணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? இன்னைக்கு வாங்க, ஆமா. இன்னைக்கு வாங்க. இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு சண்டை. வரேங்க. இல்ல இன்னைக்கு சீரியஸ், கஷ்டம். இன்னைக்கு கஷ்டமா மேடம்? அம்மா ஆபீஸ் நீங்க வரணும் வரணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தப்போ வாங்க வாங்கன்னா இப்ப கஷ்டம் கஷ்டம் இல்ல, இன்னைக்கா சொல்றீங்க? இதுக்கு இடையில இன்னைக்குன்னா இன்னைக்குதான். இல்ல கேதரிங் எல்லாம் வைக்கிறேன்னு சொன்னீங்களா? எல்லாரும் மீட் பண்ண போவான்னு. அது இல்ல, நீங்க வந்தாலே கேதரிங் தான். கூட கோபியர்கள் வருவாங்க, கண்ணன்மார்கள் வருவாங்க, கிறிஸ்டலை கூப்பிட்டுட்டு வருவீங்கல்ல. அதனால என் சிஸ்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் இப்ப ஒரு வாரம் கூட நன்றி 4 நாள் தான் நன்றி இருக்கு அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு நன்றி. அப்படின்னு அவங்களும் ரிப்போர்ட் பண்றாங்க. என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அப்பப்ப. மகிழ்ச்சி ஆஹ் மகிழ்ச்சி I மகிழ்ச்சி. want to say, நம்ம எங்க இருந்தாலும் அது கூட கனெக்ட் ஆயிக்கலாம். அதான் நான் சொல்ல வரேன். ஐயா கிட்ட இருந்தாலும் அது கூட கனெக்ட் ஆகி நம்ம வந்து நம்மளோட இத மேனிஃபெஸ்டேஷனை வைக்க முடியும். அது வந்து என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். உயர்வான அபிப்பிராயம். நன்றி நன்றி மேடம், நன்றி. சார் சொன்னதை வந்து நான் ரிமைன் சொல்ல விரும்புறேன். வணக்கம் சார். இன்னைக்கு வணக்கம். கோயம்புத்தூர்ல இருந்து மாணிக்கம். ஓகே, டாக்டர் சார் வந்தாருன்னா ஒரு கேள்வி கேட்கலான்ட்டு நினைச்சேங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மாணிக்கம். ஓ ஆமாங்க சார். சொல்லுங்க. மாணிக்கம் சார் சொன்னாங்க 15 நிமிஷத்துல நான் வந்து தருமபுரியில பிறந்தேன் அப்படின்ட்டுங்க. ஏன்னா ஒரு அம்மா வயித்துல 9 மாசம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் பிறப்பாங்க. இதுல ஒரு சின்ன டவுட் இருந்தது, அதான் கேட்கலாம் அப்படின்னு நினைச்சேன். நல்ல டவுட் தான் அது. நீங்க டாக்டர் பதில் சொல்லுவாங்க. ஓகே சார். ஓகே, நன்றி. உங்க முகத்தை திருமுகத்தை ஒரு தடவை காட்டுங்க. முதல்ல வந்திருக்கேங்க. முதல்ல வந்தீங்க, இப்போ வரல. நன்றி நன்றி. இந்த கேள்வி கரெக்டானது தான். நல்ல கேள்வி, சரியான கேள்வி. டாக்டர் பதில் சொல்லுவாங்க. நன்றி நன்றி. சார் சொல்லுங்க மேடம். இன்னைக்கு வர முடியாது சார். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு சார். நாளைக்கு வரலன்னா நான் வரேன். நீங்க வர்றது இந்த மாதிரி நம்ம நாளைக்கு ஒர்க் மாத்தி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல சார், நிஜமா தான் எனக்கு தெரியாது, ஐடியா கிடையாது எனக்கு. சரி, இல்ல ஏற்கனவே நான் பிக்ஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு இந்த வேலையை முடிக்கணும்னு. நேற்று முடிக்க வேண்டிய வேலை சார். இன்னைக்கு வெளியில போறேன். இல்ல சரி பார்க்கலாம். இல்ல சார் சொல்லியிருந்தாங்க யாருக்கு வாய்ப்பு இருக்குமோ வாங்க அப்படின்னு. கம்பல்சரி இல்ல. நான் ஒர்க் பண்றதுக்கு எனக்கும் ஆசை. நிச்சயமா நான் வரேன் சார். இன்னைக்கு எனக்கு ½ டே ஆயிடும் எனக்கு எப்படியும் வரத்துக்கு. காலையில வேலை இல்ல இல்ல அது அப்படி இல்லம்மா. நீங்க ஒர்க் பண்ணுங்க, அதை பாருங்க. பார்த்துட்டு சார் சொல்லியிருந்தாங்க இங்க மாதிரி யாருக்கு வரணும்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இல்லையா? விருப்பம் உள்ளவர்கள் நீங்க வாங்க, ஒர்க் பண்ணுங்க. சேவை முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதை திரும்ப முதல்ல சொன்னேன், திரும்பவும் நினைவுட்டுறேன். காலைல 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய பிஜிபி செல்வநகர். நான் இப்போ லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் குரூப்பில். இங்கே வாங்க, ஒர்க் பண்ணலாம்.
சரி, இங்க இருந்து வகுப்பில் ஹலோ கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை ஆ தெரிவித்துக் கொள்கின்ற இறைவணக்கப்பாடல். ஏன்னா அது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல போகும். இறைவணக்கப்பாடலோடு வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். மற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக. எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம் இறைவனை நீங்குவதே. அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அரிய கிருத கிருத்திய ஆன்மானுபவம் என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். மனமே எப்போது நீ அறிவாயோ அப்போது
அப்போதே சாந்தியடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய். நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய். உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு. அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி ஐயா. நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஐயாமைக்கு நன்றிங்க ஐயா. நன்றிம்மா, நன்றி. நன்றிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் லாட். நன்றி ஐயா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.